கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின தயவுக்காய் கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலையும் நம்முடைய தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 2:10, 2 பேதுரு 3:16. 2 பேதுருவின் புஸ்தகம் 3:16. 2 வசனங்களையும் வாசிக்கலாம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். 2 பேதுரு 3:16. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இந்த வசனத்துல இருந்து நம்ம ஒரு வார்த்தையை தான் நம்ம எடுக்கிறோம். அரிது அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இன்னைக்கு நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு என்னன்னா அரிது. வேதத்துல அரிதாய் நடந்த சில சம்பவங்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அரிது அப்படின்னா என்னது? கஷ்டமான காரியம், ஒரு காரியம், அதாவது ரேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கலர் வந்து இப்போ பச்சை கலர், மஞ்சள் கலர், வெள்ளை கலர், கருப்பு கலர், இதெல்லாம் வந்து காமனான கலர். ஆனா அந்த பச்சையிலேயே வித்தியாசமா இருக்கும். மஞ்சள் கலர்ல ஒரு வித்தியாசமான கலர் இருக்கும். இந்த உள்ளி தோல் மாதிரி ஒரு கலர் இருக்கும். அந்த கலர்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரேர் கலர். ஏன்னா அந்த மாதிரி கலர்ஸ் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு அபூர்வமான ஒரு அனுபவம் உடைய ஒரு காரியத்தை என்னன்னு சொல்லுவோம், நம்ம அரிதுன்னு சொல்லுவோம். அரிதுங்கிறதுக்கு என்னது? அபூர்வமான ஒரு அனுபவம், அபூர்வமான காரியம், பெறுவதற்கு கடினமான ஒரு காரியமா இருந்தா அது அரிதுன்னு சொல்லலாம். எப்போதாவது ஒரு முறை தான் அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும், அதை குறிச்சு கேட்க முடியும், அப்படிப்பட்ட சம்பவம் சம்பவிக்கும். அதெல்லாம் நம்ம என்ன அரிது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வலம்புரி சங்குன்னு சொல்றோம். நம்ம கடல்ல நிறைய சங்கு இருக்கும், பார்த்திருப்போம். நம்ம பீச்சுக்கெல்லாம் போனா பீச் பக்கத்துல கடையில நிறைய சங்கு வச்சிருப்பாங்க. எல்லா சங்கும் வலம்புரி சங்கு கிடையாது. வலம்புரி சங்குங்கிறது இது இப்படி கையில வச்சு பார்த்தா வலது பக்கம் அந்த வாய் இருக்கும். அந்த மாதிரி சங்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான, நல்ல 20,000 அந்த மாதிரிலாம் விற்கிற அளவுக்கு நல்ல விலை கூடின பொருள். ஏன்னா அது வந்து அரிய வகை, அது ஈஸியா கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்வோம், அரிது அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஊருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், இடம் பெயர்ந்து வரும். ஆஸ்திரேலியால இருந்து அரிய வகை பறவைகள் குமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லி நம்ம பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்போம். இப்படி வித்தியாசமான ஒரு அபூர்வமான காரியங்களை நம்ம அரிய வகைன்னு சொல்றோம். நம்ம தமிழ் இலக்கியங்கள் அதுல பாத்தீங்கன்னா ஔவையார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது. நம்ம மனுஷனா பூமியில பிறக்கிறது என்னதான் ஒரு அரிதான காரியம். அப்படி நம்ம பிறக்கிறது மட்டும் இல்ல, பிறந்த மனுஷன் நல்ல கூனு, குருடு, செவிடு, முடம் அப்படிப்பட்ட குறைவுகள் இல்லாம பிறக்கிறது அரிதான காரியம். நாட்டுல பாத்தீங்க எவ்வளவு பிள்ளைங்க வந்து எவ்வளவு குறைவுள்ளவங்களா பிறந்திருக்காங்க. ஆனா ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் எவ்வளவு ஆரோக்கியமா, நல்ல சரீர சுகம், பலன், பார்வை, கேட்கிறதன் எல்லாம் நம்மள எப்படி படைச்சிருக்காங்க, நல்ல நல்ல கண்டிஷன்ல ஏசப்பா நம்மள படைச்சிருக்காங்க. அப்படி பிறக்கிறது மாத்திரம் இல்லையா, அப்படிப்பட்ட பிறந்தவங்களுக்கு கல்வியும் அறிவும், ஞானமும் கல்வியும் கிடைக்கிறது அரிதான காரியம். இப்ப நம்ம இந்த நாட்கள்ல வந்து படிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாயிடுச்சு. எல்லா வீட்லயும் வீட்டுல எப்படி வாழ்றதுக்கு வழி இருக்கோ இல்லையோ பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும். நம்ம கஷ்டப்படுறது போல நம்ம பிள்ளைங்களை கஷ்டப்படுத்த விட்டுறக்கூடாது, எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஆனா முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா கல்வி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அது அரிதான ஒரு காரியமா தான் காணப்பட்டுச்சு. அதுதான் ஔவையார் என்ன செஞ்சிருக்காங்க, அதை எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஞானமும் கல்வியும் கிடைச்சா மட்டும் போதாது, தானமும் தவமும் செய்யணும். தவமும் செய்கிறது அரிதான காரியம். எல்லாம் இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, தேவ பக்தி இருக்காது, தான தர்மம் செய்கிற குணம் என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்ட குணம் இருக்கிறது என்னது, அரிதான காரியம். இந்த காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் என்ன செய்வானா, வானவர் நாடு அவனுக்கு வழி, வானவர் நாட்டுக்குரிய வழி அவனுக்கு திறக்கப்படும் சொல்லி ஔவையார் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம இங்க வந்து தமிழ் இலக்கியம் படிக்கல. எதற்காக இதை சொல்றேன்னா, அப்படி அரிதான காரியமா தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே காணப்படுதுங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க புலவர்கள்
எழுதி வச்சிருக்காங்க. அப்படி தேவன் நமக்கு எவ்வளவு அரிதான விதத்துல நம்மளை படைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு கொள்றதுக்காக தான் நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நான் வந்து சொன்னேன். இப்போ அப்படிப்பட்ட அரிதான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அநேகம் ஆயிரங்களா என்ன செஞ்சிருக்காங்க, செய்திருக்காங்க. இப்படி பைபிள் வந்து தேவன் செஞ்ச அரிதான காரியங்களை குறிச்சுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எல்லாமே நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச வேத வசனங்கள் தான், சம்பவங்கள் தான். ஆனா இன்னைக்கு அதை ஒரு வித்தியாசமா என்ன செய்யறோம், நம்ம தியானிக்க போறோம். முதலாவதா பார்த்தோம்னா வேதத்துல அரிதா நடந்த ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 7:16 வாசிக்கும் போது வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். பாத்தீங்கன்னா இந்த பேழையின் சம்பவம் வந்து ஒரு அரிதான ஒரு காரியம்தான். பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன வாசிக்கணும்னா, பேழையின் கதவு அடைக்கப்படுதல் ஒரு அரிதான காரியம். பேழையுடைய மொத்த ஹிஸ்டரியுமே அரிதான காரியம் தான். ஏன்னா அதற்கு முன்பாக பேழைங்கிற ஒரு காரியத்தை ஜனங்கள் என்ன செய்யவே இல்லை, கேட்கவே இல்லை. பேழைனா என்னன்னே தெரியாது. இந்த போட் வந்த ஸ்டார்ட் போட் அப்படிங்கறதோட ஹிஸ்டரி தொடங்கின இடமே எங்கதான், நோவா காலத்துல செய்யப்பட்ட அந்த பேழை தான். அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா மழைங்கிற அனுபவத்தை ஜனங்கள் கேட்டதே இல்லை. ஏன்னா தேவன் அந்த நாட்களை பூமியை பண்படுத்துறதற்கு பூமியில இருந்துதான் மூடு பனி கிளம்பி நிலத்தை படுத்துவதற்கு ஏதுவான விதத்துல காணப்படுது. முதல் மழை பெய்தது எப்போதான், நோவாவுடைய காலத்துலதான். அப்போ இந்த அந்த மழையே வந்து என்னதான் ஒரு அரிதான ஒரு காரியமா தான் காணப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வந்து மழை அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்குமே என்ன செய்யாது, வித்தியாசமா தோணாது. ஏன்னா நம்ம மழையை பார்த்திருக்கோம், நல்ல சூறாவளி காற்று புயல் அந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம். நம்ம ஊர்ல கூட ஓகி புயல் வந்துச்சு. ஓகி புயல்ல நிறைய சேதங்கள். நம்ம நாகர்கோவிலேயே 2 நாள் கரண்ட் இல்லாம இருந்த அவுட்டர் ஏரியாலாம் 1 வாரம் 10 நாள் எல்லாம் கரண்ட் இல்லாமல என்ன செஞ்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால நமக்கு மழை வரும் அப்படின்னு சொன்னா நமக்கு அது புதுசா இருக்காது. அதே மாதிரி வானத்துல இருந்து கல்மழை விழுந்துச்சு, அது நமக்கு வித்தியாசமா தெரியும். ஏன்னா அது பைபிள்ல சம்பவிச்சிருக்கு. நிறைய இடத்துல பனி கட்டி என்ன செஞ்சிருக்கு, மழையா பெஞ்சிருக்கு. அதனால நமக்கு அதெல்லாம் என்ன செய்யாது, வித்தியாசமா தோணாது. இப்ப திடீர்னு சொல்றாங்க வானத்துல இருந்து அரிசி மழையா பொழிய போது, நம்ம என்ன நினைப்போம், சும்மா என்ன செய்யறாங்க, காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, எங்கேயாவது அரிசி மழை பெய்யுமா. இதை நான் இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த நாட்கள் அந்த ஜனங்கள் எப்படி மழையை குறிச்சு நோவா சொல்லும் போது நோவாக்கு பதில் சொல்லிப்பாங்கிறதுக்காக தான். இப்போ அரிசி மழை பெய்ய போகுது, காய்கறி மழை பெய்ய போகுது, இல்ல பழங்கள் மழையா பெய்ய போகுது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம கிட்ட வந்து சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். அப்படியெல்லாம் பெய்யாது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஏற்றுக்க மாட்டோம். ஆனா உண்மையிலே பைபிள் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா எங்க இருந்து பொழிந்தது, வானத்துல இருந்து பனி பெய்யும் போது பனியோடு கூட தான் அந்த மன்னாவும் பூமியில என்ன செய்திருக்கு, பொழியப்பட்டிருக்கு. ஆண்டவரால எதையும் என்ன செய்ய முடியும். எப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நம்ம தேவன் வல்லமையுள்ளவரா காணப்படுறாங்க. பாத்தீங்கன்னா நெருப்பு தழல் அப்படியெல்லாம் என்ன செய்திருக்கு, மழையா பூமியில பெஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட விதத்துல பைபிள் அநேக காரியங்கள் அரிதா நடந்திருக்கு. ஆனா அந்த ஜனங்களுக்கு அது மழை என்பதே ஒரு அரிதான காரியமா தான் காணப்பட்டது. நோவா காலத்து ஜனங்கள் வந்து அதை வந்து நோவா சொன்ன எதையுமே என்ன செய்யல, அவங்க நம்பவே இல்லை. நோவா சொல்ற எல்லாமே புதுசா தான் அவங்களுக்கு காணப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. அதனால அவங்களுக்கு எல்லாம் புதுசா காணப்பட்டதுனால அவங்க என்ன செய்யவே இல்லை, நம்பவே இல்லை. பேழையை குறிச்சும் கூட அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு மரத்தை வந்து நம்ம இது பண்ணா கடல்ல தண்ணியில மிதக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கறது குறித்த ஒரு அறிவு என்ன செய்யல, அவங்களுக்கு இல்லை. அதனாலதான் வந்து தேவன் வந்து நோவா கிட்ட எல்லாம் எப்படி செய்யணும், எவ்வளவு அளவுல செய்யணும், அளவு கூட என்ன செய்தாங்க, சொல்லி கொடுத்து செய்ய வைத்ததை நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேழையெல்லாம் செஞ்சாச்சு. இந்த பேழையெல்லாம் செஞ்சுட்டு நோவா பிரசங்கிச்சுட்டே இருந்திருப்பாரு. மழை வரப்போகுது, எல்லாரும் வாங்க பேழைக்குள்ள வாங்க, அழிவு வரப்போகுது, அழிவுக்கு தப்பன்னா இந்த பேழைக்குள்ள வந்தாதான் தப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நோவா பிரசங்கிச்சுட்டே இருக்காரு. ஆனா யாருமே கேட்கல. அப்போ அவர் சொல்றாரு, இப்படி ஆண்டவர் வந்து மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாத்தையும் பேழைக்குள்ள கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருலாம், கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை கூட அந்த ஜனங்கள் என்ன செய்யல, நம்பவே இல்லை. பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த நாளுக்கு முன்பாக என்ன செய்து, எல்லா நாட்டுல இருந்த எல்லா உயிரினங்களும் அந்த பேழையை நோக்கி வந்துச்சு. முழு உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும், ஒரு உயிரினம் கூட என்ன செய்யல, தப்பவே இல்லை. அதாவது நீர்வாழ் ஜந்துக்களை தவிர மீதி எல்லா உயிரினங்களும், தண்ணியில வாழ முடியாத அவ்வளோ உயிரினங்களும் நோவாவுடைய பேழைக்குள்ள தேவன் சொன்னதுபடி ஒவ்வொரு ஜோடும் 7 ஜோடுகளுமா அந்த பேழைக்குள்ள வந்தது. அது ஒரு அரிதான காரியம். இப்ப நம்மளால
யாராலையாவது இப்போ சர்ச்சுக்கு ஒரு 2 கோழி வேணும் பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு கோழி ஓடுச்சுன்னா பிடிக்க சொன்னா நம்ம ஆட்களை இப்போ விட்டு பார்த்தாதான் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு கோழியை பிடிக்கனால என்ன செய்யறோம், நம்ம 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 எல்லாருடைய பாடும் திண்டாட்டமா மாறிடும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க நோவா பிரசங்கிக்கிறாரு, ஆண்டவர் சொல் கேட்டு அவ்வளவு உயிரினங்களும் வந்துச்சு. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, புலி வந்துச்சு, எல்லாம் அந்த காட்டுல இருக்க பறவைகள், அரிய வகை பறவைகள், எல்லா பறவைகளும், எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாம் என்ன செய்துச்சு, பேழையை நோக்கி வந்தது. அது கூட என்னதான் ரொம்ப ஒரு அரிதான காரியமா தான் காணப்பட்டது. இப்ப நம்ம சொன்னோம், நம்ம கிட்ட சொன்னா இப்ப நம்ம ஒரு 2 நாயை பிடிச்சிருவோம், 2 பூனையை பிடிச்சிருவோம், 2 கோழியை பிடிச்சிருவோம், நம்ம பறவைகள் வீட்டுல வளர்க்கறது போல உள்ள பறவைகள் எல்லாம் பிடிச்சிருவோம். காட்டுல இருந்து நம்மளால கொண்டு வர முடியுமா? யானையை கொண்டு வர முடியுமா? பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் இந்த பேழைக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே அந்த ஜனங்களுடைய பார்வைக்கு அரிதாதான் காணப்பட்டது. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல, அத ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப நம்ம கூட சர்ச்சுக்கு நம்ம எல்லாரும் வாரோம். பாத்தீங்கன்னா எப்படி வாரோம், வாரம் சந்தோஷமா நம்ம போக்குல வாரம் போறோம். நம்ம ஏன் சர்ச்சுக்கு வந்தோம் அப்படின்னா, நம்ம சில நேரம் நம்மள யோசிப்போம், எப்படி நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன், இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன், நாங்க சிஎஸ்ஐ போயிட்டு இருந்தோம், ஆர்சிக்கு போயிட்டு இருந்தோம், இல்ல பக்கத்துல உள்ள ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், அங்க இருந்தோம், இங்க இருந்தோம், இந்த சர்ச்சுக்கு நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக் கண்டிப்பா என்ன இருக்கும், அதுல இருக்கும். இப்படிதானே ஏசப்பான கொண்டு வந்திருக்காங்க. சில பிரச்சனைகள் வருமா நினைப்பேன், சே ஏன் தான் நான் இங்க வந்தனோ, எதனால நான் இப்படி இங்க வந்து சேர்ந்தனோ அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள கூட நினைக்கலாம். ஆனா உண்மையா நம்ம யாருமே நாமளா வரல. இந்த பேழைக்குரியவர்கள் இந்த அழிவுக்கு தப்ப வேண்டும் என்பதனால தேவனால் அழைக்கப்பட்டு இந்த பேழைக்குள்ள பட்டவங்க தான் நம்ம ஒவ்வொருவரும். பாருங்க, எவ்வளவோ மிருகங்கள் இருந்தது, எவ்வளவோ பறவைகள் இருந்து, எல்லாம் பேழைக்குள்ள வரல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜோடு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட 7 ஜோடுகள், அவைகள் மாத்திரம்தான் பேழைக்குள்ள வந்துச்சு. இப்ப நீங்களும் நானும் இந்த சபைக்குள்ள ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கோம்னா, நம்ம தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க. அதனாலதான் நம்ம என்ன செய்திருக்கோம், கர்த்தருடைய சமூகத்துல நம்ம சேர்க்கப்பட்டிருக்கோம். ஒரு குடும்பமா, ஒரே பாஷைக்காரங்களா, ஒரே ஜனமா என்ன செய்யறோம், இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்கிறோம்னா, வேதம் சொல்லுது, பிதா நாட்டாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். இப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம நாட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பிதாவினால் நம்ம நாட்டப்பட்ட நாற்று. நம்ம நிக்க கூடாது, போயிடணும்னு நினைச்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இல்ல நான் இங்க நிப்பேன், இது எங்க சபை, நான் தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கதான் நிப்பேன், எங்க போக மாட்டேன் நம்ம சவால் விட்டாலும், தேவனால் நம்ம நாட்டப்படலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, இங்க நிக்க முடியாது. அப்ப தேவன் நம்மளை அழைச்சனாலதான் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல இருக்கிறோம். தேவன் நம்மை கொண்டு வந்தது உண்மையில் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் திரும்பி பார்த்த ஒரு அரிதான காரியம் தான். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மிருகங்கள் எதுவுமே என்ன செய்யலன்னா, ஒண்ணு சாப்பிடல. இப்போ சிங்கம் வந்துச்சு, சிங்கத்துக்கு சாப்பாடு என்னது, ஆடு, மாடு, இப்படிப்பட்ட உயிரினங்கள், புலி, சிறுத்தை எல்லாமே அப்படிதான். ஆனா அது எதுவுமே என்ன செய்யல, ஒண்ணு சண்டை போட்டு. அப்படின்னா பேழைக்குள்ள எவ்வளவு கஷ்டம் உண்டாயிருக்கும், நோவாவால மேனேஜ் பண்ணிருக்கவே முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா அது எல்லாமே தேவனுடைய கட்டளைக்கு கீழ்பட்டு தங்களுடைய சுபாவத்தின் அனுபவத்துல மாற்றப்பட்டவங்கள அந்த பேழைக்குள்ள அமைதியா அடங்கி இருந்தது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா ஒரு அபூர்வமான ஒரு காரியம். அது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு அரிதான காரியம் என்ன செஞ்சிருக்கு, இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேழைக்குள்ள எல்லாம் அமைதியா இருந்துச்சு, எதுவுமே சண்டை போட்டுக்கல. ரெண்டாவது எதுவுமே இனப்பெருக்கம் பண்ணிக்கல, எல்லாம் ஜோடா தான் இருந்துச்சு. அங்க இனப்பெருக்கத்தின் அனுபவம் இல்லை. அப்படி இனப்பெருக்கம் உண்டாச்சுன்னா என்ன செஞ்சிருக்கோம், 1 வருஷம் பேழையில இருந்திருக்காங்க. அப்ப எப்படி அப்படி எல்லாம் இருந்தா பேழை எப்படி மேனேஜ் பண்ணிக்க முடியாது. பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்டோடைய கட்டளை கீழ்ப்படிந்து அந்த இடத்துல என்ன செய்தது, அமைதியாதான் தங்களுடைய அடக்கமுடையவைகளா எல்லாம் என்ன செய்தது, காணப்பட்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேழைக்குள்ள இந்த நோவா பிரசங்கித்த போது அந்த தேசத்துல 120 கோடி ஜனங்கள் இருந்தாங்களாம். ஆனா அந்த பேழைக்குள்ள வந்தவங்க யாருன்னா சிலராகி 8 பேர்னு வேதம் சொல்லுது. வெறும் சிலராகி 8 பேர். 120 கோடி ஜனத்துல வெறும் 8 பேர். நான் யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம நாகர்கோவில் சிட்டிக்குள்ளேயே எடுத்து பார்த்தா எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவோ சபைகள் எவ்வளவு எடுத்து போனா, ஆனா இந்த சபைக்குரிய ஜனங்களா இருக்கிறது யாருன்னா நம்ம கொஞ்சம் பேரு தான். பாத்தீங்கன்னா இப்படி சிலராகி 8 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சாங்க. அது உண்மையில யோசித்து பார்த்தா ஒரு அரிதான காரியம். எவ்வளவு ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கலாம். பாத்தீங்கன்னா நோவாவுடைய அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி கூட பிறந்தவங்க அவங்க எல்லாம் வந்திருக்கலாம். நோவாவுடைய மனைவியுடைய குடும்பம் வந்திருக்கலாம். யாருமே வரல. நோவாவுடைய மருமகள் 3 மருமகள் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்திருக்கலாம். அந்த பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மா வந்துருங்க, அழிவு வரப்போகுது, நீங்களாம் செத்து போயிடக்கூடாது, எங்க கூட வாங்கன்னு பிள்ளைங்க அழுது இருக்கலாம். ஆனா அவங்க அப்பா அம்மா கூட என்ன செய்யல, வரல. பாத்தீங்கன்னா அது உண்மையிலே யோசிச்சு பார்த்தா ஒரு அரிதான காரியம்தான்.
இப்படிப்பட்ட சம்பவங்கள். குடும்பங்கள் கூட என்ன செய்ய முடியல, நோவாவுடைய வார்த்தைய கேட்கல. அந்த 8 பேர், நோவாவுடைய சொந்த குடும்பம் மாத்திரம் தான் என்ன செய்தாங்க, அந்த அழிவுக்கு நீங்களாக்கப்பட்டாங்க. இது உண்மையிலேயே ஒரு அரிதான காரியம். இந்த பிள்ளைங்க கிட்ட கூட அவங்க குடும்பங்கள் கேட்டிருப்பாங்க, என்ன உங்க மாமனாருக்கு தலைக்கு சரியில்லையா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எதனால இப்படி பேசிட்டு இருக்காரு, வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்மளும் என்ன செய்யறோம், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், ஏசப்பா வராங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன செய்யறோம், அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், ஏசப்பா வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வரல. 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும்னு சொன்னாங்க, இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு, ஒண்ணும் வரல, எல்லாம் நல்லாதான் இருக்கும். அப்ப இருந்த பயபக்தி கூட இந்த நாட்கள்ல பூமியில என்ன செஞ்சிருக்கு, குறைவுபடக்கூடிய ஒரு அனுபவமாய் காணப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா நோவாவுடைய அந்த பேழை கதவு அடைக்கப்பட்டதும் ஒரு அரிதான காரியம் தான். இப்ப நமக்கு ஆராதனை முடிஞ்சிச்சு, எல்லாரும் போன பிறகு நாங்க என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் ஆராதனை முடிஞ்சதும் பந்தியெல்லாம் முடிஞ்சோடனே ஃப்ரண்ட் கேட் என்ன செய்யறோம், பூட்டிடுறோம். ஏன்னா அதுல கதவு இருக்கு, அதுல கொண்டி இருக்கு, பிள்ளைங்க வெளியே போக கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறோம், கொண்டி வைக்கிறோம். அப்புறம் எல்லாரும் போன பிறகு இந்த கேட் என்ன செய்யறோம், பூட்டுறோம். ஏன்னா அதுல கொண்டி இருக்கு, அதுல பூட்டலாம், அதுல பூட்டு நைட் ஆனா பூட்டு போட்டு சாவி என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதுல அதுக்குரிய சொல்யூஷன் வழி இருக்கு. ஆனா நோவாவுடைய பேழை அடைக்கப்படுறதுக்கு பாருங்க, அதுல என்ன இல்ல, கதவு மாத்திரம் தான் இருந்தது, அதுல தாழ்பால் வைக்கப்படல. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, அந்த பேழையின் கதவை அடைச்சாங்க. அடைச்சப்போ யாராலையும் அதை என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் திறக்கக்கூடாது இப்படி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா தேவன் அடைச்ச அந்த கதவை யாராலும் திறக்க முடியல. அதே மாதிரி அந்த கதவை தேவன் இந்த பூமியில தண்ணியெல்லாம் வச்சு பூமி காஞ்ச பிறகுதான் தேவன் சொல்றாங்க, நீங்க எல்லாம் புறப்பட்டு போங்க. அப்போ நோவா கதவை திறக்கிறாரு, கதவு என்ன செஞ்சுட்டு, திறந்துட்டு. அதுவரை திறக்க முடியாத கதவு அப்போ திறக்க முடிஞ்சது. அது எதனால, தேவனுடைய செயல். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவன் என்ன செஞ்சாங்க, அதை பூட்டக்கூடியவங்களாய் காணப்பட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாமும் கூட இப்ப எப்படி இருக்கிறோம், உலக பிரகாரமா தான் என்ன செய்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நாட்கள் நம்ம பாக்குறோம், மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37 to 39 வாஸ்தா அங்க வேதம் என்ன சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க, நோவா காலத்துல நோவா பிரசங்கிச்சுட்டே இருக்காரு, ஆனா அங்க நடந்தது என்ன, புசிப்பு குடிப்பு பெண் கொண்டு கொடுத்து ஒரே விருந்து உபசரண சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாவம் செஞ்சாங்க, அவங்க மனம் போன போக்குல வாழ்ந்தாங்க. எவ்வளவு நோவா பிரசங்கம் பண்ணி அந்த வார்த்தைய கேட்பதற்கு ஆளே இல்லை. அழிவு வருதுன்னு சொன்னப்ப அதை உணர்றதுக்கு, ஐயோ அழிவு வரப்போகுது அப்படி உணர்றதுக்கு ஆட்களே இல்லை. அந்த காலத்துல கூட அப்படி அழிவு வரலாம். ஆனா இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூமியில எவ்வளவு ஆண்டோச்சன அடையாளங்கள் நடக்குது, பூகம்பங்கள் வருது, யுத்தம். சும்மா இருக்கிற நாட்டுக்காரன்ட்டு போய் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. அப்படி யுத்தங்கள் நடக்குது, தேவனால் பேர் அழிவுக்குதோ, பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், தேவன் சொன்ன எல்லா சம்பவங்களும், ஒரே குடும்பத்துல மாமியாருக்கு விரோதமா, மருமக பிள்ளைக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா, பிள்ளைகள் எழும்பி இருக்கிற எல்லா காரியம், வேதத்துல சொன்ன சகல காரியங்களும் அந்த நாட்களை சம்பவிக்குது. ஆனா நம்மள பாத்தீங்கன்னா நம்ம யாருமே என்ன செய்யறோம், உணர்வு இல்லாம இருக்கிறோம். நமக்கு என்ன, காலையில எழுமணுமா, காபி போட்டா குடிக்கணும், டிஃபன் செய்யணும், வீட்டுல எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும், மத்தியானம் சமைக்கணும், அதுக்கு முன்னாடி காலை சாப்பிட்டு வேலைக்கு போகணும், மத்தியானம் சமையல பண்ணிட்டு என்ன செஞ்சிடும், வேலைக்கு போயிடணும், வேலை முடிஞ்சு மத்தியானம் சாப்பிடணும், மறுபடியும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரணும், அப்புறம் ஈவினிங் டீ போட்டு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடணும், மறுபடியும் ராத்திரி ஆனோன்னு என்ன செய்யணும், அடுத்தது சாப்பிடணும், படுக்கணும், உறங்கணும். இதுக்கு இடையில துணி துவைக்க என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லா வேலைகளையும் செய்யணும். லீவ் நாள்னா எங்கேயாவது நம்ம அப்படி வெளியே போயிட்டு, இப்போ ஏதாவது வீட்டுல ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு, இப்படி ஒரு ரொட்டீன்குள்ளதான் இருக்கு. பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு வருஷங்கள் வரைக்கும் என்ன இருந்ததுன்னா, ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல சில காலங்கள் வந்து ஒரு பொற்காலங்களை போல இருக்கும். நல்ல சபையில எழுப்புதல், வளர்ச்சி, ஜனங்கள் நல்ல ஆவியில் நிரம்புவாங்க, நல்ல வரங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கும். அதே அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது சபையில ஒரு இருண்ட காலத்தை போல இருக்கும். ஜனங்களால ஆவியில் நிரம்ப முடியாது, பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, சபைகளுக்கு வர முடியாது, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, சத்தியத்தை கேட்டாலும் எதிர்த்து நிற்கிற அனுபவங்கள், இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கும்போது ஒரு இருண்ட காலத்தை போல இருக்கும். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது ஒரு எழுப்புதல் நடக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் என்ன செய்யும், சம்பவிச்சுட்டே இருக்கும். அப்போ அதே போல இந்த நாட்களை பாத்தீங்கன்னா
யாருக்குள்ள என்ன செய்யல. இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் டைம்ல வந்து ஒரு எழுப்புதலின் அனுபவம் கொஞ்சம் குறைவா தான் காணப்படும். எந்த சபை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் அனுபவங்கள் கொஞ்சம் குறைவுள்ளதா தான் காணப்படுது. ஏன்னா ஜனங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள என்ன உண்டாயிற்று, ஒரு இருமாப்பின் அனுபவம். ஆண்டவர் வாரேன் வாரேன்னு சொல்றாரு, ஆனா என்ன செய்யல, வரவே இல்ல. அவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம 2 பேதுரு 3:16 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஆஹ் 3:9, 2 பேதுரு 3:9 வாசித்தா, தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், வாசிங்க. தாமதித்திருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா ஏசப்பா நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் என்ன செய்யறாங்க, நீடிய பொறுமையா இருக்காங்க. எப்படியாவது என் பிள்ளைங்க மனம் திரும்பிட மாட்டாங்களா, எப்படியாவது இந்த காரியத்தை விட்டுற மாட்டாங்களா. இப்போ அவங்க சபைக்கு வாராங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனா எனக்கு பிரியமான அனுபவத்துல ஜீவிக்கலையே. நோவா காலத்தை போலதான் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகளை போல. அந்த நாட்கள்ல பாஷை பிரிவினை கிடையாது, ஒரே பாஷை தான் தேசம் எங்கும் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நோவாவுடைய பிரசங்கம் எல்லா இடமும் போச்சு, ஆனா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா அதே நேரம் அவங்க தப்புறதற்கும் வழி இல்லை. அதே போலதான் நம்ம இந்த நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். இப்படிதான் ஜீவிக்கணும், இப்படி ஜீவிக்க கூடாது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்க முடியல. சர்ச்சுக்கு ஹாப்பியா வாரோம், மெசேஜ் கேட்குறோம், மெசேஜ் நல்லா இருந்தா சந்தோஷப்படுறோம், கொஞ்சம் நம்மளை குத்தி பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் துக்கப்படுறோம், வருத்தப்பட்டுக்கிறோம். சரி அப்புறம் நம்ம பிரதர் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்துக்கிறோம், மறுபடியும் சந்தோஷமா இருந்துக்கிறோம். அப்படி நம்ம ஒவ்வொருத்தர், நான் யாரையும் நான் தனிப்பட்ட விதத்துல சொல்லல, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நம்மள டச் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும்போது எனக்கானாலும் என்ன செய்யுது, வருத்தம் வருது. ஆனா எதற்காக சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த காரியம் மாற்றப்படி ஏசப்பா போல நான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தை நம்மளை நோக்கி வருது. இப்போ வாரோம், சாப்பிடுறோம், சண்டே ஸ்கூல் அட்டன் பண்றோம், ஹாப்பியா போயிடுறோம். இப்ப சர்ச்சுக்கு இந்த வாரம் வந்தேன், எனக்கு அதனால என் லைஃப்ல என்ன பிரயோஜனம் இருக்கு, என்ன வளர்ச்சி இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதான். டக்குன்னு என்ன செய்யாது, வராது. ஏன்னா நம்ம அதை வீட்டுல போய் யாரும் என்ன செய்யல, தியானிக்கிறதே இல்லை. போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படிங்கறது என்ன செய்ய, நம்ம தியானிக்கும் போதுதான் அந்த வசனம் நம்மளுடைய ஜீவியத்துல கிரியை செய்யும். இப்ப நமக்கு சுகம் இல்ல, ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டர் மெடிசன் தராங்க, அந்த மெடிசனை நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு சுகம். அந்த மெடிசனை வாங்கி அப்படியே வச்சுட்டா என்ன இல்ல, சுகம் இல்லை. ஆனா நான் அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை நம்ம உட்கொள்ளும் போது, அதை நம்முடைய ஜீவியத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போதுதான் என்ன செய்யும், நம்முடைய ஜீவியத்துல அந்த வசனம் அபியாசப்படுத்தப்படும். இல்லைன்னா என்ன செய்யாது, அது எந்த விதத்திலயும் நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அதனால இந்த நாட்கள் அப்படிதான் நமக்கு காணப்படுறோம். நம்ம மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை இதோ வந்தோம் போனோம் அப்படிங்கிற அனுபவத்துல இல்ல. நமக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் தான் வைக்கப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளவு நாள் உயிரோடு இருப்போம், எவ்வளவு நாள் நம்ம ஆரோக்கியமா இருப்போம் நமக்கு தெரியாது. வெளியே போறவங்க வீட்டுக்கு வந்தாதான் என்ன வகை. எப்படி இல்லாமோ பூமியில சம்பவங்கள் சம்பவிக்குது, விபத்துகள் நடக்குது, திடீர் போயிட்டே இருக்காங்க, நெஞ்சு வலிக்குங்கிறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு கொடுக்கப்படுற காலம் கொஞ்சம் தான். எத்தனை நாளைக்கு நம்ம தேவன் நம்மள அவங்களுடைய சபையில இவ்வளவு ஆழமான சத்தியத்தை கேட்க வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது. கிடைக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து சத்தியத்தின்படி ஜீவித்தோம். ஆனா நிச்சயம் நம்ம என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். கிருபையின் நாட்களை நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். நோவாவின் காலத்துல உள்ள ஜனங்களை போலதான் கிருபையின் நாட்கள்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலைன்னா கண்டிப்பா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல இந்த வாசல் அடைக்கப்படும். மணவாளன் வந்தாரு, மணவாட்டிகள் அந்த கன்னிகைகள் என்ன செஞ்சாங்க, 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, மணவாளனோடி போயிட்டாங்க. ஆயத்தம் இல்லாத 5 பேர் போய் என்ன வாங்க போனாங்க, மணவாளன் போயிட்டான்னு வந்து கதவு தட்டினப்போ திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது போல நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்க இந்த கிருபையின் நாட்கள்ல நம்ம கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா என்ன செய்வோம், இந்த அழிவுக்கு நம்ம நீங்களாக்கப்படுவோம். இல்லைன்னா ஒரு நாள் இந்த கதவு நமக்கு முன்பாக அடைக்கப்படும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், தீர உண்ட வாசல் அடிபடுமுன், நூறுங்குண்ட மனதாய் முன் செல்வோயா, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே,
காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காலத்தை என்ன செய்து கொள்ளும்? ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். இனி ஒரு நாள் நமக்கு கிடைக்காது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் சமாதானத்துக்குரியவைகளை சிந்தித்தாயானால் நலமா இருக்கும் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு தந்திருக்கிற நாட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அழிவுக்கு, நரகத்துக்கு நீங்களாக்கப்படுவோம். கொடுக்கப்பட்ட நாட்களை நம்ம நஷ்டப்படுத்தி கொண்டா நானானாலும் சரி, காலத்தை நம்ம வீண் அடிச்சோம்னா நிச்சயமா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஒரு நாள் பதில் கொடுக்கணும். உண்மையிலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது, இந்த பிரசங்கத்தை எழுதும் போது எனக்குள்ளே ஒரு பயம் உண்டாச்சு. ஆண்டவர், நான் எவ்வளவு டைமை வேஸ்ட் பண்றேன் ஏசப்பா. கொஞ்சம் டைம், இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டேன், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாமே, கொஞ்சம் படுத்துக்கலாமே. எத்தனை பேர் நம்ம எப்படி டைமை வேஸ்ட் பண்றோம்? நான் இவ்வளவு நேரம் பைபிள் வாசிட்டேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், இனி கொஞ்ச நேரம் செல் பாக்குறேன், இனி கொஞ்ச நேரம் யாருக்கா போன் பேசலாம், இனி கொஞ்ச நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த நிமிஷம் தான் நமக்கான கடைசி நொடிகளா இருந்தால், அதனால நமக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்க நாட்களை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். அதனாலதான் நம்ம கீவேர்டா வசனத்துல வாசிக்கிறோம், அறிகிறதற்கு அரிதான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுல வாசிக்கும் போது அந்த வசனம் தொடக்கத்துல சொல்லியிருக்கு, ஏசப்பா நீடிய பொறுமையா இருக்கிறது நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். யாருமே ஏசப்பா வாரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்காங்க, அதனால நம்ம எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் நம்ம நினையாத நாளிகையில ஏசப்பா வருவாங்க. அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுத்து கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தருடைய பட்சத்தில் நம்ம வருவோமானால் இந்த பேரழிவுக்கு என்ன செய்யப்படுவோம்? நீங்களாக்கப்படுவோம். ரெண்டாவதா பார்த்தோம்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2:10 வாசிக்கும் போது, அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பாத்தீங்க, இங்க ஒரு அரிதான காரியத்தை எலிசா கேட்கிறாரு. எலிசா யார்கிட்ட கேட்கிறாரு? எலியா கிட்ட கேட்கிறாரு. நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக என்ன எனக்கு வேணும்? ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த எலியாவை தேவன் எடுத்துக்கொள்ள போறாங்க. அதனால எலியா போயிட்டே இருக்காரு. இந்த எலிசா எலியாவை விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாரு. ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது எலிசா கேட்கிறாரு. 2-3 இடம் கிராஸ் பண்ண பிறகுதான் எலியா கேட்கிறாரு, நீ உனக்கு என்ன வேணும்? நீ என்ன, நான் ஏசப்பா தேவன் என்னை எடுத்துக்கொள்ளும் போது உனக்கு என்ன வேணும்? ஏன் நீ என்னை பின்பற்றி வந்துட்டே இருக்க? உடனே எலியா சொல்றாரு, உங்ககிட்ட இருக்க ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அப்போ இந்த எலியா கிட்ட இருக்கிற வரம் ஒரு மேன்மையான ஒரு வரம். அந்த அபிஷேகம் ஒரு மேன்மையான அபிஷேகம் அப்படிங்கிறத எலிசா என்ன செஞ்சிருந்தாரு? அறிந்து வைத்திருந்தாரு. அதனாலதான் கேட்டாரு, எனக்கு ரெட்டிப்பா வேணும். நீங்க செஞ்ச எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையும் கூட இருந்து நான் பார்த்திருக்கேன், உங்ககிட்ட இருக்க அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. முதல்ல இந்த எலிசாவை இந்த எலியா அழைக்கும் போது பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கும் போது, 1 ராஜாக்கள் 19:19 வாசிக்கும் போது வாசிங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். இங்க பாத்தீங்கன்னா எலிசாவுடைய அழைப்பு எப்படி இருந்துன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏர் பூட்டி உழுதுட்டு இருக்க நல்ல பணக்கார ஒரு மனுஷன் தான் இந்த எலிசா. பாத்தீங்கன்னா 12 ஏர் பூட்டி உழுற அளவுக்கு பெரிய நிலம். 12வது ஏரை இந்த எலிசா ஓட்டிட்டு இருக்கிறாரு. இப்படி அவ்வளவு ஆட்கள் வச்சு, ஏர் மாடு, ஒரு ஏர்னா 2 மாடு இருக்கும். அப்போ 24 மாடு வச்சு ஏர் பூட்டி அவ்வளோ பெரிய நிலத்தை வேலைக்காரங்களை வச்சு உழுதுட்டு இருக்கும்போது, இப்ப இவர் போய் அங்க ஆலயத்துல போய் இருக்கல, ஜோம் பண்ணிட்டு இருக்கல, ஆவியில் நிரம்பிட்டு இருக்க, எதுவுமே செய்யல. அவருக்கு வேலையை பார்த்து. அதுக்கு முன்னாடி எலிசா எப்படி இருந்தாருன்னு தெரியாது. சாப்பாத்தின் குமாரன் அவருடைய நிலத்தை உழுதுட்டு இருக்கிறாரு. இந்த உழுதுட்டு இருக்க இந்த மனுஷனை போய் தேவன் என்ன செஞ்சாங்க? சால்வையை போட்டு, எலியா போய் அவருக்கு மேல சால்வை போடுறாரு. சால்வை போட்ட உடனே இந்த எலிசா சொல்றாரு, நான் என் ஜனத்தாட்ட போய் வீட்டாட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்ல உடனே இவர் சொல்றாரு, நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோ, போயிட்டு வா, நான் உனக்கு செஞ்சதை நினைச்சுக்கோ. இவர் எதுவுமே சொல்லல. ஏர் ஓட்டிட்டு இருக்க ஒரு மனுஷனுக்கு மேல ஷாலை தூக்கி இப்படி போட்டுட்டு எலியா போறாரு. உடனே இவர் ஏர்ல இருந்து ஓடி போய் எலியா கிட்ட எலிசா பேசுறாரு. பேசும்போது அவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை நினைச்சுக்கோ. அந்த சால்வை மேல போட்டதுமே எலிசா தன்னுடைய அழைப்பை என்ன செஞ்சாரு? அறிந்து கொண்டார். அப்போ அவருக்கு அந்த இடத்துல அழைப்புக்குரிய ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வாரோம், எல்லாரும் ஆவியில் நிரம்புறோம், அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு என்ன செய்யறோம்?
அந்நிய பாஷைகளை பேசுறோம், அபிஷேகம் பெறாமல என்ன செய்யணும், ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நம்ம நல்லா ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் என்ன செய்வாங்க, நம்மள நிரப்புவாங்க. இப்படி நிரப்பப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, போதும், நான் பெற்றிருக்க அபிஷேகம் எனக்கு போதும், நான் பெற்றிருக்க பாஷை எனக்கு போதும், நான் பேசுற பாஷை எனக்கு போதும், இவ்வளவாது ஈசப்பா என்ன அபிஷேகம் பண்ணாங்களே அது எனக்கு போதும், என்ன செய்யறோம், அப்படியே உட்கார்ந்துடுறோம். எலிசா என்ன செய்யல, அவர் பெற்ற அந்த சால்வையோடு அவர் ஏர்ல உட்கார்ந்துகல. உடனே என்ன செய்தாரு, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் என்ன, அந்த அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்னங்கிறத அறிந்து உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க, தேவனுக்காக ஊழியத்தை செய்யும்படியாய் புறப்பட்டு போனாங்க. பேசவ நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நம்மள அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் நிச்சயமா உண்டு. அதனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்ம பிரயாசப்படணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதும், நம்ம யாரும் ஒரு நாளும் திருப்தி பற்றக்கூடாது, ஒரு நாள் இருந்துடக்கூடாது. அதனால்தான் வேதம் சொல்லுது, பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும், நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் அளவுல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா இவர் இப்ப அந்த அழைப்பு ஏற்றுக்கொண்டு அந்த அவர் ஓட்டியிருந்த ஏர் மாடுகளை அடித்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு என்ன செஞ்சாரு, எலியாவை பின்பற்றி வந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. எலியாவுக்கு ஊழியம் செய்தார்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் பாத்தீங்கன்னா இவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். இது வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அவர் வாழ்வதற்கு தேவையான ஒரு அபிஷேகம் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவருக்குள்ள எந்த வரங்களும் என்ன செய்யல, ஆவியின் வரங்கள் வெளிப்படவே இல்லை. எலியா அற்புதம் செஞ்சாரு, எலிசா கிட்ட இருந்து எந்த அற்புதங்களும் நடக்கல. இப்ப அந்த அற்புதத்தை நான் செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில நீங்க விட்டுட்டு போற அந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றணும் அப்படிங்கிற விதத்துல அவர் அந்த அபிஷேகத்தை கேட்கிறாரு. பாத்தீங்கன்னா அந்த அபிஷேகம் அவருக்குள்ள ஊற்றப்படுவதற்கு முதல்ல எலியா சால்வையை எலிசா மேல போட்டாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2வது அதிகாரம் 9ல இருந்து நம்ம வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 2:9 இருந்து நம்ம அங்க வாசிக்கும் போது எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அடுத்தது 14வது வசனம் வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறாரு, ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும். எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. 2 பேருக்கு இடையில ரதம் வந்து என்ன செய்து எலியாவை சுழற்காட்டுல தூக்கிட்டு போகுது. இவரு பார்த்து என் தகப்பன்னு சொல்லி அழுதுச்சே இருக்கிறாரு. அப்போ எலியா மேல உள்ள சால்வை என்ன செய்து கீழே வந்து விழுது. இப்போ இந்த எலிசா தான் அந்த சால்வையை போய் எடுக்கிறாரு. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் சர்ச்சுக்கு வாரோம், ஆவில் நிரம்புறோம். நம்ம என்ன கேட்கிறோம், ஏசப்பா என்ன நிரப்புங்க. ஏசப்பா நிரப்பிட்டு தான் இருக்காங்க. ஏசப்பா அவங்க அபிஷேகத்தின் நதியோடு இங்க என்ன செய்யறாங்க, உலாவிட்டு இருக்கிறாங்க. அந்த நதிக்குள்ள நம்ம போனாதான், ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும், அந்த அபிஷேகத்தின் நிறைவுனால நம்ம நிரப்பப்பட முடியும். இந்த சால்வை கீழே விழுந்த சால்வை எலிசா எடுக்காம போயிருந்தாருன்னா அவருக்கு இந்த ரெட்டிப்பான வரம் கிடைச்சிருக்காது. நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்பேன். வந்துட்டு அப்படியே குத்துக்கள் மாதிரி நம்ம அப்படியே உட்கார்ந்து சேர்ந்து ஆண்டவரே என்ன நிரப்புங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவி ஆத்மா எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆவி என்ன செய்வாங்க, நம்மள முழுவதுமா நிரப்புவாங்க. நம்முடைய சிந்தனையை வீட்டுல வச்சுட்டு வந்து நம்ம சரீரத்தை பலவீனத்துக்கு கொடுத்துக்கிட்டு ஆவியை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா ஆவியானவர் நம்மளை நிரப்ப முடியாது. ஆனா நம்ம ஆவியானவருக்கு நம்ம முழுசா நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆவியான என்ன செய்வாங்க, நம்ம நிரப்புவாங்க. வரங்களால் கனிகளால் என்ன செய்வாங்க, நம்மள நிரப்புவாங்க. ஆவியின் வரங்கள் 9 இருக்கு. 9 வரம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தக்க பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 12ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன வரம் தேவை, இசப்பா எனக்கு தீர்க்கதரிசன வரத்தை தாங்க, எனக்கு அற்புதத்தை செய்யற வரத்தை தாங்க, சுகமாக்குற வரத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், இசப்பா கிட்ட கேட்டு வாங்கணும். இசப்பா நமக்காக வச்சிருக்காங்க கிஃப்ட் போர்டு. இசப்பா என்ன செய்யாங்க, நமக்காக இங்க உலாவிட்டு இருக்காங்க. நம்ம எனக்கு வேண்டாம், நம்ம இருப்போமா? இப்ப பொங்கல் படி கொடுக்குறாங்க 3000 ரூபாய், யாராவது எனக்கு வேண்டாம் அவன் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருப்போமா? எப்பண்டா டோக்கன் தந்திருக்காங்க அந்த நாள்ல ஓடி போய் வாங்கிடணும். கரும்பு தந்திருக்காங்க, நொந்து போன கரும்பு, உடைஞ்சு போன கரும்புன்னு சொல்லி 2 திட்டு கொடுத்துச்சு
கிடைச்ச சீனி 1 கிலோ கிடைச்சதே பெருசு. அது சொல்லும், அழகா சர்க்கரை தந்திருந்தா சர்க்கரை பொங்கலாவது வச்சிருக்கலாம், வெறும் சீனியை தந்துட்டாங்க. இப்படி என்ன செய்யறோம்? உலக பிரகாரமா கிடைக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? குறை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா ஏசப்பா நமக்கு எவ்வளவு மேன்மையான வரங்களோடி நம்ம மத்தியில உலாவினால் நம்ம என்ன செய்யறோம்? ரொம்ப அசதியா, ரொம்ப அஜாக்கிரதையா உட்கார்ந்துருக்கோம். நம்ம இனி ஆவில நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்லணுமாச்சு? நம்ம பண்ணிருக்க பாவத்துக்கு, நம்ம பேசியிருக்க வாய்க்கு ஆவில நிரம்புறதே பெருசு. இனி தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன சொல்லுவாங்க? வேண்டாம் வேண்டாம், ஏசப்பா எனக்கு வார்த்தை தந்திருக்கீங்க, இருக்கட்டும் ஏசப்பா நான் சொல்லல அப்படின்னு சொல்ல நம்ம என்ன செய்யறோம்? அசால்ட்டா இருக்கும். ஒரு நாள் நிச்சயமா ஏசப்பா என்ன செய்வாங்க? நம்ம கிட்ட கணக்கு கேட்பாங்க. நான் அன்னைக்கு உனக்கு வார்த்தை தந்தனே, நீ சொல்லலையே. உனக்கு இந்த வரத்தை தந்தனே, நீ பயன்படுத்தலையே. நான் உன்னை ஆவில நிரப்புனனே, நீ உன்னை அடக்கி கொண்டுட்டு இருந்தியே. நிச்சயமா ஒரு நாள் ஏசப்பா நம்மளை கேட்பாங்க. அந்த நாட்கள்ல குற்றவாளிகளா நம்ம நிற்காதபடிக்கு நம்ம தேவன் நமக்கு தந்திருக்கிற வரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எலியா 7 அற்புதம் செஞ்சாரு. எலிசாவை பாத்தீங்கன்னா 14 அற்புதம் என்ன செஞ்சாரு? செய்தாரு. அரிதான அபிஷேகமும் ஆவியானுடைய செயலும் எலிசாவுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. 2வது காரியம் என்ன? அரிதான அபிஷேகமும் ஆவியானவருடைய செயல், அரிதான செயலுமாய் காணப்படுகிறது. யோவான் யாக்கோபு இப்படி 2 சீஷர்கள் ஏசப்பாக்கு இருந்தாங்க. அவங்க அம்மா வந்து ஏசப்பா கிட்ட போய் கேக்குறாங்க. ரொம்ப அரிதான ஒரு காரியத்தை கேட்டாங்க, இந்த எலிசா கேட்ட மாதிரி. ஏசப்பா நீங்க உங்க ராஜ்யத்துல இருக்கும்போது என் பிள்ளைங்க 2 பேரும் உங்களுக்கு 2 பக்கத்துல இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏசப்பா அப்ப கூட என்ன சொன்னாங்க? அதை நான் கொடுக்கறது அது ஏன் காரியம் இல்ல, தேவனுடைய காரியம். அது என்னதான்? ஒரு அரிதான காரியத்தை தான் கேட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டா என்ன செய்ய முடியும்? ஆனா அந்த தாயார் என்ன செஞ்சாங்க? இல்ல, மேன்மையான இடம் பரலோகத்துல எனக்கு வேணும். நம்ம எத்தனை பேர் நமக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை இருக்கு? பரலோகத்துல போய் எனக்கு ஒரு மேன்மையான இடம் வேணும் அப்படிங்கிற அனுபவம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? நம்ம என்ன சொல்றோம்? ஏசப்பா பிரதர், நம்ம அடிக்கடி பிரதர் சொல்லுவாங்க, பரலோகத்துல போய் ஒரு முக்குல ஒரு இடம் தாங்க ஏசப்பா, அந்த தொடப்பத்தை வச்சிருக்க மாதிரி ஒரு முக்குல ஒரு இடம் தாங்க, ஒற்றை குச்சியை வைக்கிற மாதிரி இன்னும் ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட இடம் கேட்டுட்டு இருக்கிற அனுபவத்துல காணப்படுறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பரலோகத்துல மேன்மையான இடம் நமக்கு வேணும். ஏசப்பா கூட இருக்கிற இடம், ஏசப்பாவோடு நடக்கணும், ஏசப்பாவோடு உலாவணும். ஏசப்பாவும் நானுங்கிற அனுபவத்துல பரலோகத்துல நம்ம என்ன செய்யணும்? காணப்படுற ஒரு ஜீவியம் வேணுங்கிற நம்ம என்ன பூமியிலேயே வாஞ்சிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செஞ்சது? யாக்கோபு ஒரு நிருபத்தை எழுதியிருக்காரு. யாக்கோபு எழுதின நிருபம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த ஏசப்பாக்கு பக்கத்துல இருக்கணும்னு வாஞ்சிச்சாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அபிஷேகம் அவங்கள ஒரு நிருபத்தை சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற நிருபத்தை எழுதுவதற்கு ஏற்ற விதத்துல அந்த அபிஷேகம் இருந்தது. யோவானை குறிச்சு பாத்தீங்கன்னா யோவான் வந்து ஒரு சுவிசேஷத்தை எழுதினாரு, 3 நிருபங்களை எழுதுறாரு. அதுக்கப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா திவ்ய வாசகன் அப்படிங்கிற அனுபவத்துல பரலோக ராஜ்யத்தின் சம்பவிக்க போகிற, பூமியில கடைசி நாட்கள சம்பவிக்க போகிற காரியங்களை எழுதுகிற ஒரு அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசியின் ஒரு அபிஷேகம் இவருக்குள்ள காணப்பட்டது. சிம்சோனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அப்ப சிம்சோனுக்குள்ள அந்த அபிஷேகம் பாருங்க, அவரை கட்டின கயிறு அறுந்து போயிட்டு, அவரை கட்டின அகனி நார் அது அறுந்து போயிடுச்சு. நெசவுல வந்து அவருடைய முடிய வந்து நெசவு பாவு பார்த்திருக்கீங்களான்னு தெரியாது, நல்லா பெருசா குண்டா இருக்கும். அதுல அவருக்கு முடிய அதுல கட்டி வச்சாங்க. நம்ம முடிய கொண்டு போய் ஒரு கயர்ல கட்டினாலே இழுத்தா நம்ம முடியெல்லாம் போயிரும். ஆனா அவர் பாருங்க, பாவை இழுத்துக்கிட்டு போற அளவுக்கு ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டை கதவை தூக்கிட்டு மலை உச்சிக்கு ஏறி போகிற ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சாரு? கிழிச்சு போட்டாரு. இப்ப இங்க ஒரு பாச்சா ஒரு பள்ளி வந்துன்னா எத்தனை பேர் இங்க துள்ளிட்டு இருப்போம்னு தெரியாது. தன்னால அபிஷேகம் என்ன செஞ்சிரும்? இறங்கிரும். நான் அப்படி இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் பலம் உடையவர்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். 1000 பேரை பச்சை தாடை எலும்பு வச்சு என்ன செஞ்சாரு? கொண்டு போடுகிற அபிஷேகம். நமக்கு வருகிற வியாதி, பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகளை ஜெயிக்கிறதற்கு நம்ம மற்றவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? சொல்யூஷன் தேடக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து ஆவில நிரம்பி ஜெபிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும் சரி, என்ன செய்யறோம்? ஓடி போயிரும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன செய்யறோம்? ஒண்ணும் இல்லாம போயிரும். கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் இருந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும்? அதுக்குரிய பிரதிபலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால வேதத்துல நம்ம ஏசாயா என்ற புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அபிஷேகத்தினால என்ன செய்யும்? நுகம் முறிந்து போ. நமக்கு வியாதி நுகத்தை அபிஷேகத்தினால நம்ம என்ன செய்ய முடியும்? முறிக்க முடியும். மருத்துவர்களால் நம்மளை சுகமாக்க முடியாது, மருந்தால நம்மளை சுகமாக்க முடியாது. பரிசுத்தோட அபிஷேகம் என்ன செய்யும்? நம்மை சுகமாக்க கூடியதாய் காணப்படும். லூக்கா 9:39-42 வரை வாசித்தா ஏசப்பாக்குள்ள வந்த அபிஷேகம். ஒரு மனுஷன், ஒரு வாலிபன் பிசாசு பிடிச்சிருந்தான். ஆனா அவன் யாராலும் என்ன செய்ய முடியல? சுகமாக்கவே முடியல.
அந்த 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 பிசாசின் பிடியில நம்ம விடுபடுவது அரிதான காரியமா இருந்துச்சு. நான் ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தப்ப ஏசப்பா அதட்டினாங்க. ஏசப்பாக்குள்ள அந்த அபிஷேகம் அந்த பிசாசு என்ன செஞ்சது, துரத்தி போட்டுச்சு. அதனால ஏசாயா 62 அதிகாரத்துல நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ண சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட அனுபவத்துல, வியாதியின் பாதைகள்ல, பிசாசின் பிடிகள்ல, பிரச்சனைகள், போராட்டங்களின் மத்தியில காணப்படுற நம்முடைய ஜீவியத்துல பெரிய ஒரு விடுதலை தருவதற்கு ஏதுவாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாங்க, நம்மை அபிஷேகம் பண்ணக்கூடியவங்களாய் காணப்படுறாங்க. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நமக்கு சுகத்தை தாரது மாத்திரம் இல்ல, நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது மற்றவங்களுக்கு சுகத்தை என்ன செய்யும், வாங்கி கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால்தான் எலிசா செத்து போன பிறகு 1 வருஷம் கழிச்சு அவருடைய எலும்புல பட்ட செத்து போன ஒரு டெட் பாடி என்ன செஞ்சது, உயிரடையக்கூடியதாக காண்போம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். நம்மளும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வாஞ்சித்து அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நம்ம என்ன செய்யணும், நிரப்பப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதா பார்த்தோம்னா, அரிதான விதத்துல போஷிக்கப்படுதல் அல்லது தேவைகள் சந்திக்கப்படும். நம்ம தேவைகள் சந்திக்கப்படுகிற அனுபவம், நம்ம போஷிக்கப்படுகிற அனுபவம் ஒரு அரிதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும். அது சொன்ன உடனே நமக்கு உடனே என்ன செய்யறோம், கிளிக் ஆயிரும். என்னென்ன சம்பவங்கள் ஆண்டவர் அரிதா போஷிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யறோம், உடனே ஞாபகம் வந்துரும். 1 ராஜாக்கள் 17:6 வாசிக்கும். 1 ராஜாக்கள் 17:6 வாசிக்கும் போது, காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். பாத்தீங்கன்னா பஞ்சகாலம் எதுவுமே இல்ல, எல்லாரும் செத்துட்டு இருக்காங்க. இந்த எலியா மாத்திரம் என்ன செய்யறாரு, போஷிக்கப்பட்டு இருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரி தாற்றங்கரையில கொஞ்சமா தண்ணி ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிட்டு விடிய காலத்து அப்பமும் இறைச்சியும் யார் கொண்டு வந்து கொடுத்தா, காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு. அது நம்ம காகங்களை குறிச்சு நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம். காகம் வந்து தட்டி பறிக்கிற குணம் உடையதான். அந்த காகத்தை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, போஷிச்சாங்க. ஏதோ கொஞ்சோல கிடைச்சிச்சு, அரை வயித்து கிடைச்சு அப்படிங்கிற விதத்துல இல்ல. எலியா வாழ்வதற்கு ஏற்ற ஆகாரம் எலியாவுக்கு காலையிலயும் மாலையிலயும் என்ன செய்தது, கொடுக்கப்பட்டது. அப்பமும் இறைச்சியும். சும்மா வெறும் நமக்கு இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்ய, ஒரு தோசமா வீட்டுல இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் தூக்கலா போட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா முறுமுறுன்னு சுட்டா வெறும் தோசையாவே சாப்பிடலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அவருக்கு வெறும் தோசை கொடுக்கல, இறைச்சியும் சேர்த்து கொடுத்தாங்க. பஞ்ச காலத்துல திருப்தியா போஷிக்கப்பட்டாங்க. நம்முடைய ஜீவிதத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ தேவைகள் இருக்கும். இந்த சூழ்நிலைய எப்படி கடப்போம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல இருப்போம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமா அதிசயமா இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் இப்ப எழுப்பி நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யும், சாட்சிக்கு முன்னாடி என்னதான் வரும்னா கண்ணீர் தான் எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம ஒவ்வொருவருமே அரிதான விதத்துல கர்த்தரால் என்ன செஞ்சிருக்கோம், போஷிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கும். மனுஷனுக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இவங்க இப்போ என்ன இந்த சூழ்நிலை என்ன பண்ண போறாங்க, என்ன ஆக போறாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருந்த போது கூட ஏசப்பா என்ன செய்யல, நம்மள வெட்கப்பட்டு போக விடல. இன்னும் ஏசப்பா நம்மளை வெட்கப்பட்டு போக என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை விசாரித்து போஷிக்கிற தேவன். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம கர்த்தர் மேல் நம்ம கவலை வச்சா மாத்திரம் போதும். கர்த்தர் என்ன செய்வாங்க, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து எவ்வளவு பெரிய பஞ்சமா இருந்தாலும் சரி நம்மளை திருப்தியா என்ன செய்வாங்க, போஷிக்கிறவங்களா இசப்பா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதே 17ஆம் அதிகாரத்துல இப்போ இந்த தண்ணி கூட வத்தி போயிடுச்சு. இப்போ காக்கா கொண்டு வந்து இறைச்சியும் அப்பமும் கொடுத்தாலும் குடிக்க தண்ணி வேணுமே. பாத்தீங்கன்னா இப்ப இசப்பா எங்க கொண்டு போறாங்கன்னா சாரிபாத்னு ஒரு விதை, அவங்க இருக்கிற மாவுல அம்மாவும் பையனும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான் இருக்காங்க. அங்க கொண்டு போய் இசப்பா என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா அங்க பானையில மாவு குறைஞ்சு போகவே இல்லை, பெருகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லல, இருந்த மாவு குறையவே இல்லை. பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும் அந்த சகோதரி, அவங்க பிள்ளை எலியா தீர்க்கதரிசி, அவங்க குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்யறாங்க, போஷிக்கப்படுற விதத்துல அந்த மாவும் எண்ணெயும் குறையாம அந்த பாத்திரத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்னொன்னு அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, தீர்க்கதரிசியின் புத்திரருடைய மனைவி, அவங்க அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு, கடன், வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு குடம் எண்ணெய். பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை பிடிச்சு போ கடன்காரங்க வந்திருக்காங்க, என்ன செய்யனே தெரியல. உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த எலியா தீர்க்கதரிசி கிட்டதான் ஓட்டாங்க, இப்படி என் சூழ்நிலை இருக்கு, நான் என்ன செய்யறது. நம்ம எல்லாரும் நம்முடைய சூழ்நிலை மத்தியில் நம்ம என்ன செய்யறோம்னா,
யாராவது நமக்கு கடன் தர மாட்டாங்களா? யாராவது கொஞ்சம் நகை தர மாட்டாங்களா? அடகு வச்சு சூழ்நிலையை சமாளிக்கலாமே. யாராவது கைமாத்தா காசு தர மாட்டாங்களா? இந்த பிரச்சனையை எப்படியாவது சமாளிச்சிடலாமே. வட்டிக்காது கூடின வட்டிக்காது தரமாட்டாங்களா? இந்த சூழ்நிலையில இருந்து எப்படியா தப்பிட்டா மாத்திரம் போதும், அப்புறம் உள்ளது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த சூழ்நிலையை சமாளிக்க தான் பிரயாசப்படுகிறோமே தவிர அதுக்கு நிரந்தர தீர்வு எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே இல்லை. நம்முடைய தீர்வு, நிரந்தர தீர்வு நமக்கு எங்க கிடைக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் தான். கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு ஏசப்பா, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்ல, என் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு போறாங்க, என் குடும்பம் ஒண்ணும் இல்லாம ஆக போகுது, தேசத்துக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன் ஏசப்பா, ஊரே என்னை பார்த்து சிரிக்குது ஏசப்பா, நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டோடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடிச்சு பாருங்க. எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவாங்க. அன்னைக்கு யோசேப்பு பாத்தீங்கன்னா அந்த குழியில இருந்துட்டு கண்ணீர் தான் வடிச்சாரு. சொந்த சகோதரர்கள் அவனை வந்து தூக்கி வித்துட்டாங்க. இந்த யோசேப்பு எப்படி அழுதுட்டு போயிருப்பார். 17 வயசு வாலிபன் எப்படி அழுதுருப்பார். வீட்டுல செல்லமா வளர்ந்தவர், ஆடு மேய்க்க கூட போகல, அப்பா கூடவே இருந்தவர். ஆனா சகோதரர்களுக்கு அன்பா சாப்பாடு கொண்டு வராங்க, அழுதுட்டே போயிருப்பாரு. அந்த சூழ்நிலையில அந்த யோசேப்பை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. தப்பு பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போறாரு, காப்பாத்த யாருமே இல்ல. ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சாரு, கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம் தான் தன்னுடைய காரியங்களை சொன்னாரு. கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்னு கேட்ட அவரு எப்போதும் கர்த்தர் தன்னோடு இருப்பதை உணர்ந்தனாலதான் அந்த வார்த்தையை சொல்ல முடியுது. எப்போதும் கர்த்தரோடு வாழ்ந்தாரு, சிங்காசனத்துக்குரியவராய் சிறைசாலையிலிருந்து உயர்த்தப்பட்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நான் எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பேன், இந்த தேவை எனக்கு எப்படி சந்திக்கப்படும், என் குடும்பத்துல இருக்கிற இவ்வளவு பெரிய தேவை, பிள்ளைகளுடைய மேரேஜ், பிள்ளைங்களுடைய படிப்பு, ஃபீஸ் கட்டணும், வழியே இல்ல, கடைசி நாள் ஃபீஸ் கட்டினாதான் எக்ஸாம் எழுத விடுவாங்க, வழியே இல்ல, என்ன செய்வேன், எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிப்பேன், இன்னைக்கு நான் இந்த ரூபாயை திரும்பி கொடுக்கலன்னா என்னை கொண்டு போய் கேஸ் தான் கொடுப்பாங்க, நான் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வராது, தேவன் அனுமதிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு காலம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவோ, மனுஷங்க கிட்ட போய் உதவியை நாடவோ நம்ம போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல இருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பாதத்தை பிடிச்சுக்கோங்க, உங்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, யாக்கோபின் முகம் இனி செத்து போவதில்லை. ஒரு நாள் நம்முடைய முகத்தை செத்து போக ஏசப்பா என்ன செய்ய மாட்டாங்க? விடவே மாட்டாங்க. ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் பொறுப்பெடுத்து செய்து முடிக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட எண்ணெய் எல்லா காலி பாத்திரமும் நிரம்பிச்சு. அவங்க கடனை அடைச்சது மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்வதற்கு ஏதுவான வாழ்வாதாரமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட விதத்துல தேவன் நம்மை அதிசயமா நடத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. எலிசாவின் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு. 20 அப்பம், ஆனா 100 பேர் போஷிக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, மீதியும் எடுத்தாங்க. ஏசப்பா காலத்துல 5 அப்பம் 2 மீன், 3000 பேர் 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. 7 அப்பமும் சில சிறு மீன்கள், 4000 பேர் போஷிக்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா வேணும்னு கேட்டாங்க, வானத்துல தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து ஏசப்பா என்ன செஞ்சாங்க? அவங்களை போஷாங்க. உண்மையில அதெல்லாம் ஒரு அரிதான காரியம் தான். வனாந்திரமான இடத்துல பனி பெய்யுமா? பெய்யாது. ஆனா ஏசப்பா பனியை கொடுத்து, அந்த பனியிலேயே தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து அந்த தம்முடைய ஜனத்தை என்ன செஞ்சாங்க? போஷிக்க கூடியவங்களா காணப்பட்டாங்க. நம்ம கடந்த வருஷங்களை ஒரு நாளா பசி பட்னி நம்ம இருந்திருப்போமா? இருந்திருக்க மாட்டோம். நல்ல ஆகாரங்களை ஏசப்பா நமக்கு தந்திருக்காங்க. சாதாரணப்பட்ட விதத்துல நம்ம விரும்புற ஆகாரங்களை நமக்கு தந்து, நம்ம மனசு விரும்புற விதத்துல என்ன செஞ்சாங்க? நம்மள தேவன் போஷித்து காப்பாற்றி வழி நடத்துகிற நல்ல தேவனா ஏசப்பா நமக்கு காணப்பட்டாங்க. 4வதா பார்த்தோம்னா, தேவன் நமக்காக செய்த அரிதான காரியம் என்னன்னா, அரிதான வகையில யுத்தங்களை ஏசப்பா நடப்பித்தாங்க. அரிதான யுத்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம 4வதா பார்க்க போறோம். ஏசப்பா பைபிள பாத்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கு. யுத்தங்களுக்கு என்ன வேணும்? யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணும்? இப்போ நம்ம இருக்கிற இந்த டைம்ல யுத்தம் பண்றதுக்கு என்ன வச்சிருக்காங்க? நிறைய ஏவுகணை வச்சிருக்காங்க, நிறைய அணுகுண்டு வச்சிருக்காங்க, நிறைய பாம்பெல்லாம் வச்சிருக்காங்க. அதை நினைச்சாலே என்னதான் நமக்கு பயம் வந்துடும். யுத்தம்னு கேட்டாலே என்ன செஞ்சிரும்? தானா பயம் வந்துடும். யுத்தம், செத்து போயிருவோமோ, இங்க குண்டு போட்டுருவானோ, வெடிச்சிருமோ அப்படின்னு தானா நமக்குள்ள என்ன செஞ்சிரும்? பயம் வந்துரும். எனக்குள்ள அப்படி ஒரு பயம் வந்திருக்குன்னா, ஏதாவது யுத்தம் வருது அப்படின்னா உடனே நான் பிரதர்ட்ட எல்லாம் போய் கேட்டிருக்கேன், பிரதர் குண்டு இங்க போட்டுருவாங்களோ, இங்க போட்டா நம்மள செத்துருவோமோ அப்படின்னா உண்மையா நான் போய் கேட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா யுத்தம்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஏன்னா அது வந்து யுத்தங்கிறது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம். அநேக உயிர்கள் போகும், அநேக சேதங்கள் வரும். இப்ப கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து யாருக்கு? வெனிசுலாக்கு விரோதமா யுத்தம் பண்றாங்க. கொஞ்ச நாளாவே யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல்
யுத்தம் நடந்துச்சே இருக்கு. பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க. நம்ம இந்தியால கூட பாகிஸ்தான் காஷ்மீருக்கு இடையில கூட அப்பப்ப என்ன நடக்குது, யுத்தம் நடக்குது. எவ்வளவு உயிர்கள் போயிட்டே இருக்கு. ஆனா கர்த்தர் நம்ம பட்சத்துல இருந்தா நமக்கு விரோதமா யாருமே வரமாட்டாங்க. கர்த்தர் நமக்காக என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. நியாயாதிபதிகள் 7ஆவது அதிகாரம் 19-20 வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 7:19-20 வாசிக்கும் போது, நடுச்சாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காளங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காளங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காளங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு. பாத்தீங்கன்னா இந்த கிதியோனின் சம்பவம் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். கிதியோன்ட்ட வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணணும். இந்த கிதியோன் வந்து என்ன செய்யல, ரொம்ப கொஞ்சம் ஒரு பயந்த சுபாவம் போல. அவரு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப இது பண்றாரு. கடைசி நான் தான் யுத்தம் பண்ணணும்னா எனக்கு அடையாளம் காட்டுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படிதான் நம்மள ஏசப்பா அழைச்சாலும் நம்ம ஏசப்பா கிட்ட என்ன அடையாளம் கேட்கிறோம். ஏசப்பா நீங்க இதை சொன்னாதான் நான் நம்புவேன், இதை நீங்க செஞ்சாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அடையாளம் கேட்கிறோம். அது போல இந்த கிதியோன் அடையாளம் கேட்கிறாரு. ஏசப்பா நான் தான் போய் யுத்தம் பண்ணணும்னா நீங்க என்ன செய்யுங்க. 6ஆவது அதிகாரம் 37-39 வாசித்தா, நான் ஒரு ஒரு தோலை வந்து ராத்திரி வெளியில விரிச்சிருப்பேன். அந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும், பூமியில பனி பெய்யக்கூடாது. பனி பெஞ்சா எப்படி பெய்யும், மொத்த இடமும் பனி பெய்யும். இப்ப நமக்கு இந்த நாட்கள் வந்து பனி சீசன். பாத்தீங்கன்னா நிறைய பேர் சளியில கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, அந்த பனி. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தான் பனி பெய்யுது. ஆனா இவர் சொல்றாரு அந்த தோலுக்கு மேல மாத்திரம் பனி பெய்யணும், பூமியில பெய்யக்கூடாது. அது போல விரிச்சிட்டு போய் படுத்துட்டாரு. காலையில எழுப்பி பார்த்தா அந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்து நனைஞ்சிருந்தது, பூமியெல்லாம் காஞ்சிருந்தது. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் டெஸ்ட் வைக்கிறாரு. ஆண்டவரே இன்னைக்கும் நான் தோலை விரிப்பேன், அப்ப இந்த தோல் வந்து நனைஞ்சிருக்க கூடாது, பூமியெல்லாம் பனி பெஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் செய்யறாங்க. இப்பதான் இந்த கிதியோன் என்ன செய்யறாரு, நம்புறாரு. இப்ப இவங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் 3 கூட்டம் யுத்தம் பண்ண வந்திருக்காங்க. இப்போ இவர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே சரி நீங்க என்ன அழைச்சிட்டீங்க, நான் இப்ப போய் எப்படி யுத்தம் பண்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுத்தாங்க. அறிவிப்பு கொடுத்தா மொத்தம் 32,000 பேர் யுத்தத்துக்கு புறப்பட்டு வர்றாங்க. இப்ப எல்லாரும் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கொஞ்சம் எப்படி ஒரு தைரியம் இருந்திருக்கும். சரி அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, 32,000 பேர் இருக்கும், ஆண்டவர் சொல்லிதானே போறோம், எப்படி யுத்தத்துல ஜெயிச்சலாம்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். போறாங்க. போகும்போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச தூரம் போனோடனே, இவ்வளவு பேரை வச்சு நான் யுத்தம் பண்ணனேனா இந்த ஜனங்கள் சொல்லுவாங்க நாங்க தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, என்ன நம்ப மாட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் யுத்தத்துக்கு வராண்டா, இவங்களை பார்த்து நீ பயமும் திகிலும் உள்ளவங்களை திரும்பி போன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் கிதியோன் சொல்றாரு, உங்களுக்கு யாருக்கெல்லாம் யுத்தத்துக்கு வர பயமா இருக்கோ திகிலா இருக்கோ நீங்க திரும்பி போங்கன்னு சொன்ன உடனே 22,000 பேர் போயிட்டாங்க. இப்ப வெறும் 10,000 பேர் இருக்காங்க. கிதியோனுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சமா ஆட்டம் கொடுத்துருக்கோம். ஆண்டவரே 32,000 பேர் இருந்தாங்க, நீங்க சொன்னதுல இவ்வளவு பேர் போயிட்டானுங்களே, பயத்திலேயே 22,000 பேர் வந்திருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். இப்ப இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப 10,000 பேரோடி போறாங்க. இப்பவும் ஆண்டவர் சொல்றாரு கிதியோன்ட்ட, இவ்வளவு பேரை வச்சு நான் யுத்தம் பண்ண விரும்பல, அதனால நான் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். நீ எல்லாரையும் போய் தண்ணி குடிக்க சொல்லு, கீழே நதியில போய் தண்ணி குடிக்க சொல்லு. அதுல வந்து நான் சொல்றவங்க ஒரு கூட்டத்தை முழங்கால் ஊனி குனிஞ்சு குடிக்கிறவங்கள தனியாவும், கையில அள்ளி நாய் நக்கி குடிக்கிறவங்கள தனியாவும் நிக்க சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே தண்ணி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு 2 கூட்டத்தையும் அதே போல பிரிச்சு விடுறாரு. இப்ப அந்த கிதியோன் என்ன நினைச்சிருப்பாரு, நிறைய பேர் இருக்கிறவங்க கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இவங்களை செலக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு, கிதியோன் நினைச்சிருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, வெறும் அந்த 10,000 பேர்ல 300 பேர் கையில அள்ளி என்ன செஞ்சாங்க, நக்கி குடிச்சாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை மட்டும் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போ, மீதி எல்லாரையும் அனுப்பிடு. இப்ப கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும், கொலை நடுக்கமா இருந்திருக்கும். வெறும் 300 பேரை கூட்டிட்டு 3 படை, அவங்களுடைய படைய குறிச்சு பாத்தீங்கன்னா கடற்கரையை போல திரளா இருந்தாங்களாம். அவங்களுடைய ஒட்டகங்கள் எண்ண முடியாத அளவு இருந்துச்சான். அவங்க கிட்ட 300 பேர் கூட வச்சு எப்படி யுத்தம் பண்ண முடியும்? நான் யுத்தத்துக்கு போவோமா? அந்த இடத்த விட்டு எப்பண்டா ஓடலாம்? ஆண்டவரே நீங்களாச்சு யுத்தம் ஆச்சு, உங்க ஜனம் ஆச்சு, காத்துக்கோங்க, இல்லைன்னா என்னமும் பண்ணுங்கப்பா, நான் இந்த விளையாட்டுக்கு வரல, தெரிச்சிருப்போம்.
நம்மளா இருந்தா பெருக்கி இருப்போம் பிரதர் சொல்ற மாதிரி. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கிதியோன் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் சொன்னதை செஞ்சாரு. நீ ஒண்ணும் செய்யாண்ட, அந்த 300 பேரை கூட்டிட்டு போ, 3 படையா பிரிங்க, உங்க கையில வெட்டுக்கத்தி கொண்டு போங்க, பட்டயம் கொண்டு போங்க, ஈட்டி கொண்டு போங்க, கேடகம் கொண்டு போங்க. சொல்லவே இல்லை. உங்க கையில பானை, தீவெட்டி, எக்காளம், இந்த 3ஐயும் கொண்டுட்டு போங்க. இப்ப யுத்தத்துக்கு இப்படி போனா எப்படி இருக்கும்? தீய வச்சாவது சரி கொஞ்சம் கிட்ட வராம இது பண்ணிக்கலாம். பானையை வச்சு என்ன செய்ய முடியும்? தட்டுனா உடைஞ்சிரும். எக்காலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? ஊதுனா ஓடையா செய்வான், இன்னும் வந்து நம்மள வெட்டி சாச்சிட்டு போயிடுவான். அப்படின்னு சொல்லி கிதியோன் சோர்ந்து போகல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். என்ன செஞ்சாரு? ஆண்டவர் சொன்னது போல அந்த 300 பேரும் 3 படையா பிரிஞ்சு தேவன் சொன்னது போல பதிவிருந்தாங்க. தேவன் சொன்னது போல அந்த நடு ஜாமத்துல எழும்பி என்ன செஞ்சாங்கன்னா, பானையை உடைச்சி, தீவட்டிய இடது கையில, எக்காலத்தை வலது கையிலையும் பிடிச்சி, எக்காலத்தை ஊதிட்டு, கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அவங்க கையில பட்டயம் கிடையாது, வெட்டுக்கத்தி யுத்தம் பண்றதுக்கு எந்த ஆயுதம் அவங்க கையில கிடையாது. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயங்கிற வார்த்தையை மாத்திரம் சொல்லி பாடினாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம அங்க வாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுந்தாங்க. நம்ம வாசிச்ச வசனத்துல சொல்லியிருக்க, அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ள ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சாங்க? வெட்டுண்டு விழுந்தாங்க. இப்ப மிலிட்ரிக்கு செலக்ட் பண்ணும்போது கூட எப்படி செலக்ட் பண்றாங்க? ஹைட்டு, வெயிட், ஹெல்த் பாக்குறாங்க, எல்லாம் பார்த்து செலக்ட் பண்றாங்க. ஆண்டவர் நம்ம யாரையுமே அப்படி செலக்ட் பண்ணல. கர்த்தருக்காக உண்மையா நிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புவோமா? கர்த்தருடைய பட்சத்துல நம்ம நிப்போமாங்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் தான் பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கையில ஒவ்வொருத்தங்க கையிலயும் ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோடு நம்ம கர்த்தர் நமக்கு சொல்ற யுத்தத்தை செய்யணும். நம்முடைய யுத்தம் யாரோடு? மனுஷங்களோடு இல்ல, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்ல, சத்துருவோடு தான் நம்முடைய யுத்தம் காணப்படுகிறது. எக்காலத்தை ஊதணும், வசனத்தை கொண்டு நம்ம யுத்தம் பண்றோம்னா கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எக்காலம், கர்த்தருடைய அபிஷேகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீவெட்டி. அந்த அபிஷேகத்தினால நிரம்பி நம்ம என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருக்களின் வல்லமைகள் என்ன செய்யும்? நிர்மூலமாக்கப்படும். எல்லா வல்லமை தேவன் என்ன செய்திருவாங்க? அழிச்சு போடுவாங்க. இன்னைக்கு கூட நம்ம ஆவி நிறைவுல கேட்டோம். உண்மையாவே இந்த வார்த்தைகள் எதை குறிச்சுமே என்ன செய்யல, நாங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசினாங்க. யோசபாத்தும் ஜனங்களும் பாடி துதிச்சாங்க. பாடி துதிச்ச போது அந்த ஜனங்கள் எதுவுமே செய்யல. அவங்களுக்கு முன்பாக 3 கூட்டம் வந்து நிக்கிறாங்க. சேயீர் மலை தேசத்தார், மோவாபியர், அம்மோன் புத்திரர். பெரிய ஒரு கூட்டம் இல்ல, 3 கூட்டம் வந்திருக்காங்க. இந்த ஜனங்களுக்கு நிற்க பலன் இல்ல. இசப்பா நாங்க என்ன செய்வோம்? இசப்பா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நாங்க எப்படி யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசபாத்தும் ஜனங்களும் ஆண்டவர் பார்த்து கேட்டப்ப அவங்க ஆண்டவர் சொன்னாங்க, பாடி துதிங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடி துதிச்சாங்க. அங்கேயும் என்ன நடந்ததுன்னா, அவங்க ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தாங்க. நமக்கு விரோதமா எழும்புறவங்க அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுகிற விதத்துல கர்த்தர் நமக்காக என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. எசேக்கியா ராஜாவும் கூட பாத்தீங்கன்னா சனகரிப்பு வந்து கொக்கரிச்சிட்டு இருக்கான். உங்க தேவனால ஒண்ணும் செய்ய முடியாது, நம்பினவங்க எல்லாரும் எங்களுக்கு இன்னைக்கு அடிமையா இருக்கிறாங்க, அப்படி இப்படின்னு பேசினாங்க. நம்மளை பார்த்து அப்படி பேசலாம். நீங்க ஏசப்பாவை நம்பி இருக்கீங்க, ஜெபம் பண்றீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, உங்களால என்ன பண்ண முடிஞ்சுது, உங்களால என்ன செய்ய முடிஞ்சது நம்மளை பார்த்து கேட்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தூதன் ஒரு ராத்திரி உங்களுக்காக, நீங்க ஒரு ராத்திரி கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் வடிச்சீங்கன்னா போதும், உங்களுக்காக தேவன் தூதன் அனுப்புவார். உங்களுக்கு விரோதமா எழும்புற ஒருத்தன் அல்ல, 185,000 பேர் ஒரு தூதன் நடந்து போனதுல அவ்வளவுதான். அந்த விரோதமா பேசின அந்த ராஜாவை அவனுடைய சொந்த பிள்ளைகள் வெட்டி கொண்டு போட்டாங்க. நமக்கு விரோதமா எழும்புறவங்களை நம்ம கர்த்தரை பார்த்து பாடி துதிச்சா மாத்திரம் போதும். சிறைச்சாலையில நம்ம பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க. அவங்களுடைய அஸ்திபாரம் அசைஞ்சு அவங்களுடைய கட்டுகள் எல்லாம் கலந்தது. நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கிறோம். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை பாடுறோம், துதிக்கிறோம்? செல்போன்ல பாட்டு போட்டு கேட்கிறோம், டிவியில பிரசங்கம் கேட்கிறோம், தப்பு இல்ல. நம்ம பாடுறோமா? நம்ம பாடினாதான் தேவன் மகிமைப்படுவார். எனக்கு பாட்டு பாட வரல, எனக்கு நல்ல குரல் இல்ல, எனக்கு ராகம் வரல,
அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. அவரை பாடி துதிச்சா மாத்திரம் போதும். அவர் நல்லவர் நல்லவர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை சொன்னா மாத்திரம் போதும். பரலோகத்துல தூதர்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தேவனை புகழ்ந்தாங்க. அந்த வார்த்தை, அந்த 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 ஒரு வார்த்தையை தான் திரும்பி திரும்பி சொன்னாங்க. நிறைய வார்த்தை சொல்லல. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், சிறந்தவர், யெகோவா ஈரே, ஷாலோம், ஷம்மா, எல்லாம் வித்தியாசமாலாம் வார்த்தைகளை சொல்லி துதிக்கல. ஒரே வார்த்தை தான் தூதர்கள் சொன்னாங்க, பரிசுத்தர். தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால நிரம்பி இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை போதும். ஏசப்பா பார்த்து ஒரு வார்த்தை நம்ம சொன்னா போதும். அது ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி தேவனை துதிச்சா போதும். ஏசப்பா நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. ஏசப்பா நமக்காக அப்படி மாத்திரம் இல்ல. பைபிளை பார்த்தீங்கன்னா யோசுவாவுடைய புஸ்தகத்துல தேவன் யுத்தம் பண்ணும்போது பெரிய பெரிய கற்கள் வந்து விழுந்து எதிரிகளை கொன்னது. யோசுவா 10:11 வாசிக்கும் போது வாசிங்க. அவர்கள் பெத்தரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் பெரிய பெரிய கல்லு வானத்திலிருந்து விழுந்து என்ன செஞ்சிருக்கு? யுத்தம் நடந்திருக்கு. அப்சலோமை குறிச்சு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல இருந்து யுத்தத்துல சொல்லியிருக்கு, ஜனங்கள் பட்சித்த ஜனங்களை விட காடு பட்சித்தது அநேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காட்டுல இருக்கிற மரங்களை கொண்டு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. அது ஒருத்தருமே நமக்கு யுத்தம் பண்ண வரல, எந்த தூதன் இறங்கி வரல, அவங்களே அவங்களுக்குள்ள வெட்டுண்டு விழல, ஒண்ணுமே வரலன்னா யாத்ராகமம் 23:28 வாசிச்சீங்கன்னா 3 இடத்துல ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை ஒரு இது மூலமா யுத்தம் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒண்ணு மட்டும் வாசிங்க. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். குளவியை அனுப்பி ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணா. ஒருத்தருமே வேண்டாம், ஒரு சின்ன குளவி அதை ஆண்டவர் அனுப்பிட்டாங்கன்னா போதும். நமக்கு முன்பாக யாருமே நிக்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் மத்தியில் ஆண்டவர் பார்த்து துதிக்க மட்டும் செய்யுங்க. என்ன பிரச்சனையோ, எவ்வளவு பெரிய போராட்டமோ, எவ்வளவு சமாளிக்க முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, இல்ல படிக்கிற இடத்துல பிரச்சனையா, இல்ல குடும்பத்துல பிரச்சனையா, இல்ல உங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கும், நீங்க ஒருத்தர் சண்டை போடாதீங்க. ஆண்டவரை பார்த்து பாடுங்க, துதிங்க. ஏசப்பா இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 மாத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சத்துருவ தேவன் குளவி அனுப்பி என்ன செய்வாங்க? ஓட விடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், யாத்ராகமம் 14:14 நம்ம வாசிக்கும் போது ஏசப்பா என்ன செய்யறாங்க? ஏசப்பா நமக்காக யுத்தம் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு மன வருத்தம் வந்துச்சு, நம்ம போய் சண்டை போட்டோம்னா ஏன்னு கேட்டுட்டோம், ஏன் நீங்க இப்படி நீங்க எடுத்தீங்க கேட்டுட்டா ஏசப்பா நமக்காக யுத்தம் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. ஏசப்பா நமக்கு யுத்தம் பண்ணோம்னா நம்ம ஒன்னே ஒண்ணு செய்யணும். அதை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏசப்பா நமக்காக யுத்தம் பண்ணணும்னு நம்ம விரும்பினா நம்ம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, சும்மா இருந்தா போதும். வேற எதுவுமே செய்யணும், சும்மா இருந்தா போதும். ஆண்டவரை பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு சும்மா இருந்தா போதும். கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாங்க? நமக்காக யுத்தம் பண்ணுவாங்க. எத்தனையோ சூழ்நிலை நம்ம அதை பார்த்திருக்கோம். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார், வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார், வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். என்னை தேடி வந்தார், எனது கண்ணீர் கண்டார், ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார், எனது கண்ணீர் கண்டார், ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம சும்மா இருந்தா மாத்திரம் போதும். ஏசப்பா நிச்சயமா நமக்காக என்ன செய்வாங்க? யுத்தம் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்கள் இதுக்கு முன்பாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பைபிளை பார்த்தோம்னா ஒரு சில காரியங்கள் தான். இப்ப இந்த குளவி அனுப்புனது 3 வாட்டி நடந்திருக்கு. வானத்துல இருந்து கல்மழை விழுந்து, இதெல்லாம் ஒரு சில சம்பவங்கள் தான். பாத்தீங்கன்னா ஏசப்பா அப்படி நமக்காக என்ன அரிதான காரியங்களை நமக்காக ஏசப்பா செய்யக்கூடியவங்களா காணப்படுறாங்க. 5வதா பார்த்தோம்னா ஏசப்பா என்ன செய்யறாங்க நம்முடைய வாழ்க்கையிலனா,
அரிதான உருவாக்கப்படுதல். நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படுகிற காரியம் அரிதா காணப்படுது. எல்லாரும் உருவாக்கப்படுகிற விதத்துல நம்ம என்ன செய்யல, உருவாக்கப்படல. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில போறோம். இப்ப நம்ம இங்க இருந்து மதுரை போனோம்னா எல்லாரும் ஒரே ரூட்ல தான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இப்ப நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போனாலும் இந்த ஒரே பாதையால தான் எல்லாரும் வெளியே போக முடியும். ஆனா நம்முடைய லைஃப்ல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து போகிற பாதை ஒவ்வொரு விதம். ஒரே வீட்டுல இருக்கலாம். இப்போ இங்க சர்ச்சில் நாங்க ஒரே வீட்டுல நானும் அக்காவும் இருக்கோம். ஆனா நாங்க 2 பேரும் கடந்து போகிற பாதை வித்தியாசமான பாதை. ஒவ்வொருத்தரும் உருவாக்கப்படுவதற்கு எந்த பாதையில போனா சரியா நம்ம உருவாக்கப்படுவோமோ அந்த பாதையில இசப்பா நம்மளை அனுப்புறாங்க. மரியாளை குறிச்சு நம்ம பாக்குறோம். மத்தேயு 1:18 நம்ம வாசித்தா மரியாளுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்படுற விதம் ஒரு வித்தியாசமான காரியம். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. பாத்தீங்கன்னா மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி இருக்கு. ஆனா அவங்க இன்னும் கூடி வரல. கூடி வர்றதுக்கு முன்பாக மரியாள் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்படுது. ஒருவேளை யோசேப்புக்கு நியமிக்கப்படுகிறதுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்திருந்தால் மரியாள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. பாத்தீங்கன்னா ஆண்டவர் கரெக்டா டைம் என்ன செய்யறாங்க, நியமிச்சு அந்த மரியாளை செலக்ட் பண்றாங்க. மரியாளுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்படணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம கிட்ட வருது. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இதை பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மாதங்களா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கொண்டு இசப்பா நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த வார்த்தையை எடுக்கும்போது கூட நான் கூட நினைச்சேன், இது இந்த சம்பவம் மரியாள் உருவாக்கப்படுற சம்பவம் அடிக்கடி இப்போ நம்ம கிட்ட நம்ம சபையில பேசப்படுது. பிரதர் பிரசங்கம் பண்றாங்க. இப்படி இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி கேட்கிறோமே அப்படின்னு சொல்லி மனசுல வச்சேன். அப்பா இந்த வார்த்தை நமக்கு திரும்பி திரும்பி நம்ம கிட்ட வருதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் உருவாக்கப்படும். உண்மையா கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம உணர முடிகிறது. ஏசப்பா நமக்குள்ள எப்படியாவது உருவாக்கப்பட்டணும், எப்படியாவது. அதனால பரிசுத்த பவுல் சொல்றாரு, எப்படியாவது உங்க ராஜ்யத்துல நீங்க என்ன செய்வீங்க தெரியாது. நம்ம சிலட்டு கேட்போம், எப்படியாவது நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு எப்படியாவது இந்த கொஞ்சம் ரூபா புரட்டி தந்துருங்க. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எப்படியாவது இந்த காரியத்தை எனக்கு செஞ்சு தந்துருங்க. நீங்க என்ன செய்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த காரியம் நடந்தாகணும். அது போல நம்ம எப்படியாவது கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்பட்டணும். இப்போ ஒரு பெண் இருக்காங்க, அந்த ஒரு பெண்குள்ள ஒரு குழந்தை உருவாகணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும், ஒரு கணவன் மனைவி கூடி வருகிற அனுபவம் இருந்தாதான் குழந்தை உருவாக்கப்படும். எதுவுமே அந்த மாதிரி அனுபவம் இல்லாம பரிசுத்த ஆவியினால ஒரு பெண் கர்ப்பவதி ஆகுறாங்கன்னா ஒரு உண்மையிலே ஒரு அதிசயமான விஷயம். இப்படி ஒரு சம்பவம் அதுக்கு முன்பாகவும் நடக்கல, அதற்கு பின்பாகவும் நடக்கல. பாத்தீங்கன்னா தேவனால ஒரு செயல் உண்டாச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்படுவதற்கு, அந்த அரிதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு இந்த மரியாளை போல நம்ம என்ன செய்யணும், ஏசப்பாக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து சிலருக்குள் தான் என்ன செய்யறாங்க, உருவாக்கப்படுறாங்க. எல்லாருக்குள்ளயும் ஏசப்பா என்ன செய்யல, உருவாக்கப்படல. பெருமை உள்ளவங்களா இருக்கிறவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாம இருக்கிறவங்களுக்குள்ள ஏசப்பா என்ன செய்ய முடியாது, உருவாக்கப்பட முடியாது. ஒப்பு கொடுக்காம இருக்கிறவங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்பட முடியாது. மரியாள் பாத்தீங்கன்னா அந்த நாட்களை வாழ்ந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணா காணப்பட்டாங்க. தேவனுக்கு தன்னை அடிமையா ஒப்பு கொடுத்தாங்க, தன்னை தாழ்த்தினாங்க. அதனாலதான் அவங்களுக்கு என்ன செய்தது, கிருபை கிடைச்சது. கிருபை பெற்றவளை வாழ்கன் தூதன் வாழ்த்துகிற ஒரு சத்தம் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை அவங்களுக்குள்ள காணப்பட்டது. கலாத்தியர் 6:17 வாசிச்சோம். நான் கலாத்தியர் 6:17 3:27 2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தனாகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் எனக்குள்ள தரிச்சிருக்கிறேன். 3:27 வாசிக்கும் போது, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம், கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். இங்க ஏறக்குறை இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க. அப்ப ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க, நமக்குள்ள நம்ம ஏசப்பாவை தரிச்சிருக்கோம். ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் ஏசப்பாவோட உடன்படிக்கை பண்ணினது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள ஏசப்பா என்ன இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஏதாவது தப்பு செஞ்ச உடனே நம்மளை பார்த்து கேட்பாங்க, நீ ஞானஸ்தானம் எடுத்தவதான், இப்படி செய்யலாமா, இப்படி பேசலாமா, இந்த காரியத்தை செய்யலாமான்னு செய்வாங்க, நம்மளை பார்த்து கேட்பாங்க.
அப்போ நமக்குள்ள கிறிஸ்து உருவாக்கப்படுகிற அனுபவம், நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யுது, ஆரம்பம் ஆகுறது. ஏசப்பா நம்ம அணிஞ்சிருக்கிற ஒரு ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கிறது போல ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறாங்க, ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம அதுல ஒவ்வொரு நாளும் அதுல வளர வளர ஏசப்பாவுடைய அச்சு அடையாளம் அச்சு என்ன, இப்ப நம்ம ஒரு பொருளை வச்சு ஒரு அச்சு வைக்கோம்னா அந்த அந்த அச்சு எப்படி இருக்கோ அதே மாதிரி அது இன்னொன்னு இருக்கும். அப்போ இப்ப அச்சு முறுக்கு நம்ம செய்யறோம், அந்த செய்யற அந்த 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 மோல்டு எப்படி இருக்கோ அதே போலதான் அந்த முறுக்கு என்ன செய்யும், ஷேப்ல இருக்கும். அது போல ஏசப்பாவை நம்ம தரிச்சுக்கிட்டோம்னா ஏசப்பாவை அப்படியே அக்யூரேட்டா நம்ம நினைச்சு ஏசப்பாவை வெளிப்படுத்துறவங்களா நம்ம காணப்படுவோம். ஏசப்பா எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அன்புள்ளவங்களா இருந்தாங்க. அதான் 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கணும் அதிகாரம் ஃபுல்லா அன்புதான். ஏசப்பாவுக்கு அடையாளமா சொல்லப்படுற வார்த்தையே அன்புதான். ஏசப்பா தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்ம ஏசப்பாவை அறிஞ்சிருக்கோம்னா நமக்குள்ள ஏசப்பாவுடைய அன்பு இருக்கு. அப்ப நம்ம தேவ அன்பு என்னது, கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் காணப்படுது. நேத்தி காத்திருப்பு கூட்டத்துல கூட நாங்க இந்த வார்த்தையை தியானிச்சோம். அந்த ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ நமக்குள்ள அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு என்ன இருக்கு, நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. நம்ம அபிஷேகத்தை நிரம்ப நிரம்ப தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படும். தேவனுடைய அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. கொஸ்டின் கேட்டப்ப நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம், 1-2 வார்த்தை சொல்லிட்டு எல்லாரும் அப்படி முழிச்சுக்கிட்டே இருந்தோம். பாத்தீங்கன்னா தேவ அன்புனா என்ன, சத்துருக்களை சிநேகிக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரத்துல சத்துருக்களை சிநேகிக்கிறது, நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது, நம்மளை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறது. நமக்குள்ள தேவ அன்பு இருந்தா நம்ம என்ன செய்வோம், மற்றவங்களுக்கு நன்மை செய்வோம். ஏன்னா ஏசப்பா கூட நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஏசப்பா பிடிச்சிட்டு போக வந்தாங்க. அப்ப பேதுரு மல்குசுங்கிற ஒரு சேவனுடைய காதை வெட்டினா. அப்ப ஏசப்பா என்ன பேருக்கலாம் பேசாம, என்னதானே என்ன பிடிச்சிட்டு போய் கொல்ல தானே வந்திருக்கீங்க, நீ அப்படியே போன்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன செய்யல, அவன் காதை தொட்டவனுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. நன்மை செய்கிறவரா ஏசப்பா கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்க. அது போல தேவ அன்பு நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யறோம், ஏசப்பா நமக்குள்ள உருவாக்கப்பட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்போதும் தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களா நம்ம என்ன செய்வோம், காணப்படும். அதனாலதான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், பூரண சற்குணத்தின் கட்டாய அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 18:19 வாசித்தா அங்க சொல்லப்பட்டிருக்கு, கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. இப்போ ஒருத்தவங்க கோபத்துல இருக்காங்கன்னா அந்த அவங்கள கோபம் நீங்க அவங்கள வந்து நம்ம கிட்ட அன்பா மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதற்கு அதுக்கு நம்முடைய செயல் மறுபடி நம்ம கோவப்பட்டா என்ன நடக்கும், பெரிய பிரச்சனை ஆயிரும். அதே நேரத்துல நம்ம அன்பா செயல்பட்டோம்னா நிச்சயமா என்ன செய்யலாம், நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம்னு சொல்லியும் ஒரு வசனம் இருக்கு. நம்ம பொறுமையா இருந்தா போதும், தானா அவங்க கோபம் நீங்க என்ன செய்வாங்க, நம்ம அன்பை புரிஞ்சு கொள்வாங்க. நம்ம அது ரொம்ப விளக்க போய் அதை குறிச்சு பேச போனா இன்னும் பிரச்சனை பெருசாகும். நம்மளால இயன்ற நன்மையை நம்ம செஞ்சா தானா கோபம் கொண்டிருக்கிற சகோதரன் என்ன செய்வாங்க, தன்னுடைய கோபத்தை விட்டு என்ன செய்வாங்க, இறங்கி வர முடியும். நம்ம அன்பு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒருவேளை நம்ம குடும்பத்துல கணவனார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அன்பா நடந்துகிட்டா மாத்திரம் போதும். அதை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நம் மனைவியுடைய செய்கை என்ன செய்யும், கணவனை ரட்சிக்கும். எதுவுமே அவங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், நம்ம நல்ல வேதத்தின்படி நம்ம வாழ்ந்தா மாத்திரம் போதும், நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்தினா மாத்திரம் போதும், தானா என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. நான் இப்போ எங்க ஃபேமிலியில வந்து ஒரு சித்தப்பா ஒருத்தவங்க இருக்காங்க. நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா இந்த சூழ்நிலையில எனக்கு அந்த ஞாபகம் வந்தனால சொல்றேன். அந்த சித்தப்பா வந்து ஹிந்து, சித்தி வந்து கிறிஸ்டின். அவங்க கல்யாணம் ஆனதுல இருந்தே சித்தப்பா வந்து சிஎஸ்சில ஞானஸ்தானம் எடுத்துதான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா வந்து அவங்க வந்து முழுசா அவங்க வந்து என்ன செய்யல, மாறல. தீபாவளி தான் அவங்க கொண்டாடுவாங்க, தீபாவளிக்கு தான் வீட்டுல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஆனா கிறிஸ்துமஸுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப லாஸ்ட் 2 வருஷமா கிறிஸ்துமஸ்க்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்க சித்தி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. நாங்க அவங்க வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனா கூட என்ன செய்யணும், அவ்வளவு நேரம் எங்க கிட்ட அன்பா பேசுவாங்க. ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோன்னே இறங்கி சித்தப்பா வெளியே போயிருவாங்க. ஆனா இந்த நாட்கள் அவங்களுக்குள்ள நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்போ அவங்க இறந்தப்போ அந்த பாட்டியோட விருப்பம் அடக்கம் ஹிந்து முறையில தான் பண்ணணும். ஸோ ஹிந்து முறையில பண்ணிட்டாங்க. வீட்டுல எந்த ஹிந்து இதுவும் பண்ணக்கூடாதுன்னு சித்தி சொன்னனால சித்தப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம். அடுத்தது ஃபோன் பண்ணி கேட்டாங்க, பிரதர் எங்க வீட்டுல ப்ரேயர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. எங்க சித்தி கூட கேட்கல, சித்தப்பா ஃபோன் பண்ணி பிரதர் வந்து எங்க வீட்டுல ப்ரேயர் நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஜெபம் ஃபுல்லா இந்த சித்தப்பா அட்டன் பண்ணாங்க. உண்மையில அது எனக்கு பயங்கர எங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியம். இந்த மனுஷனுக்குள்ள தேவன் ஏசப்பா வேண்டாங்கிற ஒரு அனுபவத்துல இருந்த அந்த மனுஷனே அவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுற அளவுக்கு இருந்தனா அதற்கு காரணம் என்ன, அவங்க
வீட்டுல அவங்க சித்தி, அவங்களுடைய செயல் தான் என்ன செய்யுது. எங்க சித்தி வந்து சித்தப்பாட்ட போய் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படி இப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய செயல்கள் பாருங்க, இந்த தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தாங்க, மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதாக காணப்பட்டாங்க. இனி அவங்க ரட்சிக்கப்படுவது ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்ல, சமீபமா என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. அப்ப நம்முடைய செயல்கள் நம்முடைய குடும்பத்துல என்ன செய்ய, ரட்சிப்பின் வேலையை நடப்பிக்க கூடியதாக காணப்படுது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:5 வாசித்தா, அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையை பெற்றாள், ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஏசப்பா உருவாக்கப்படும் போது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையா பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்முடைய ஜீவி என்ன செய்யறோம், மாற்றப்படக்கூடியதாய் காணப்படும். எப்படியாவது கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்படணும், என்னுடைய பொல்லாத சுபாவத்தின் அனுபவங்கள் மாற்றப்படணும், எங்களுக்குள்ள இருக்க பெருமை மாறணும், எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் மாறணும், எனக்குள்ள இருக்கிற இந்த இப்படிப்பட்ட நான் விரும்பாத சுபாவம், நமக்கே தெரியும் நான் இப்படிப்பட்ட சுபாவத்துல இருக்கேன், எப்படியாவது எனக்கு மாத்திருங்க. நம்ம எனக்கு தெரியல, எனக்கே கோபம் வருது, ஏன்னு தெரியல, எனக்கு எரிச்சல் வருது, ஏன்னு எனக்கே தெரியலன்னு நம்மளே என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர் கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும், ஏசப்பா என்ன செய்வாங்க, நம்மளை உருவாக்குற வேலை, குயவன் கை களிமண்ணாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஏசப்பா நமக்குள்ள உருவாக்குற வேலையை செய்வாங்க. 6வதா பாத்தீங்கன்னா அரிதான சிக்ஷை. வேதத்துல தேவன் கொடுத்த சிக்ஷைகள் கொஞ்சம் அரிதானதா இருக்கு. இப்ப நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சா என்ன செய்வோம், என்ன பத்தி சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நந்தினி சிஸ்டர்னா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு திட்டுவாங்க, அடிப்பாங்க. அப்படிதான் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க உடனே என்ன செஞ்சிருவேன், பிள்ளைங்களை கோவம் வந்து திட்டுவேன், அடிப்பேன். அவங்க அந்த குறும்பு பண்ணுவாங்க, ஆனா நான் என்ன செய்வேன், உடனே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, சுமதி அக்கா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுமதி அக்கா ஈஸியா கோவப்பட மாட்டாங்க, அதனால சுமதி அக்கா பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா இது என்னன்னா சிக்ஷை. இப்ப என்ன, நான் தப்பு பண்ணா என்ன சிஸ்டர் அடிப்பாங்க, சிஸ்டர் திட்டுவாங்க, அது வந்து பழகுன சிக்ஷை, அது வந்து தெரியும். இப்போ நான் தப்பு பண்ணா என்ன செய்வாங்க, அக்கானா திட்டுவாங்க, பிரதர் திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க. இப்போ நம்ம யாருன்னு நினைப்போம், ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, ஒய்ஃப் திட்டுவாங்க. அப்படி சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்கிற சிக்ஷை என்ன, கண்டிப்பா திட்டு கிடைக்கும். கொஞ்சம் கூடுதலா போனா ஒய்ஃப் தப்பு பண்ணா ஹஸ்பண்ட் இருந்து ஒண்ணு வாங்குறதுக்குள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும். பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நமக்கு தெரிஞ்ச சிக்ஷை தான் நமக்கு இருக்கு. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா ஏசப்பா ஒரு சில சிக்ஷைகளை வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. தேவன் கொடுத்த சிக்ஷைலாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் வேதத்துல காணப்படுது. நம்ம தானியேல்ல வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 30வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா இருக்காரு. இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பெருமை. அவர் சொல்லுவார், நான் கட்டின மகா பாபிலோன். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா வேற ஒண்ணுமே செய்யல, அடிக்கவோ கஷ்டப்படுத்த ஒண்ணுமே செய்யல. மனிதனின் என்று தள்ளப்படுவாய். அவன் ராஜா, ஒரு மனுஷனா இருந்த ஒரு ராஜா, அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஒரு மாட்டை போல வெளியில சுத்தி திரிஞ்சு புல்ல சாப்பிட்டு அவனுடைய நகங்கள் எல்லாம் கழுகுடைய நகங்களை போல வளர்ற அளவுக்கு ஆண்டவர் உனக்கு 1 வருஷம் தருணம் கொடுத்தாரு. நான் கட்டின மகா பாபிலோன்னு சொன்ன போது ஆண்டவர் உனக்கு 1 வருஷம் தருணம் கொடுத்தாரு. நீ பெருமை உள்ளவனா இருக்க, சொப்பனம் கொடுத்தாரு, நீ நீ பார்த்த சொப்பனம் அவனுக்கு கலகத்தை உண்டு பண்ணிச்சு. ஏசப்பா நம்ம பெருமை உள்ளவங்களா இருக்கும்போது ஏசப்பா நமக்கு உணர்த்துறாங்க, இந்த பெருமையில இருந்தா நீ வாழ முடியாது, நீ அழிஞ்சிருவ, இதை விட்டுரு. ஆண்டவர் அவருக்கு எச்சரிப்பார். அந்த வசனத்துல வாசித்த ஆண்டவர் இந்த ராஜாவை எச்சரிப்பார். ஆனா அவன் என்ன செய்யல, மனம் திரும்பவில்லை. அக்கிரமத்தை நீர் விட்டுட்டீர்னா இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கலாம்னு சொல்லி தானியேல் விளக்கம் சொல்லுவார். ஆனா இந்த ராஜா மனம் திரும்பல. 12 மாசம் கழிச்சு இவருக்கு இந்த நியாய தீர்ப்பு இவருக்கு மேல வரும்போது இவர் என்ன செய்யறாரு, மாட்டை போல இவர் என்ன செய்யற, அந்த சிக்ஷையை அனுபவிக்கிறார். திருப்பி இவருக்குள்ள ஒரு புத்தி ஒரு நாள் திரும்பி வருது. அப்பதான் இவர் உணர்றார், ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது மறுபடியும் அவருடைய ஸ்தானத்துக்கு அவரு உயர்த்தப்பட. அப்ப நம்ம தப்பு பண்ணும்போது ஏசப்பா நம்மளை சிக்ஷிக்கிறது நம்ம அழிஞ்சு போயிடணும், ஒண்ணு இல்லாம போயிடணுங்கிறதுக்காக இல்ல. சிக்ஷையை அனுபவிச்ச பிற்பாடு நம்ம ஒரு நல்ல ஒரு வஸ்துவா மாறிடணும், உருவாக்கப்பட்டுறணும். உருவாக்கப்பட்ட நமக்குள்ள நம்ம பிள்ளைங்க அடிக்கிறோம், எதுக்கு, நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கணும், மறுபடியும் இந்த தப்பை செய்யக்கூடாது, அதுக்குதான் நம்ம அடிக்கிறோம். பிள்ளைங்களை அடிக்கிறோம்னா இவன் அந்த போயிடட்டும், இவன் வந்து இனி இதை இப்படி இவன் இருக்காண்டா, உயிரோடி இருக்காண்டா அப்படிங்கிறதுக்காக அடிக்கும் இல்ல. இனிமே இதை செய்யக்கூடாது, நல்ல பையனா இருக்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்யறோம், சிக்ஷிக்கும். அது போலதான் ஏசப்பா, என் பிள்ளைங்களை அடுத்தவங்க குறை சொல்லிடக்கூடாது, என் பிள்ளைங்களை அடுத்தவங்க தண்டிச்சிடக்கூடாது, என் பிள்ளைங்களை நான் தான் தண்டிப்பேன், என் பிள்ளைங்க தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறார், என் பிள்ளைங்களை நான் தான் கடிஞ்சு கொள்வேன்னு சொல்லிதான் ஏசப்பா என்ன செய்றாங்க, நம்மள சிக்ஷிக்கிறாங்க.
அப்ப நம்ம இப்படிப்பட்ட அனுபவங்கள், அக்கிரமங்களை விட்டு நம்ம மனம் திரும்பினா நிச்சயமா என்ன செய்வோம், ஒரு நாள் தேவன் நம்மளை சிட்சித்ததுடைய அந்த மேன்மை நம்ம அறிந்து கொள்ள. நிருபங்களை நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு எந்த சிட்சையும் தற்காலத்துல நமக்கு சந்தோஷமா தோணாம துக்கமா காணப்படும். ஆனா அதுல நம்ம பழகுன பிற்பாடு பாத்தீங்கன்னா அது நமக்கு நீதிக்கு ஏதுவான பலனை தரும். நான் தப்பு பண்ணனால தானே இசப்பனை தண்டிச்சாங்க நம்ம உணர்ந்துட்டோம்னா நிச்சயமா அது என்ன செய்யும், நமக்கு இன்பமா காணப்படும். சரி, நம்ம இதை செய்திருக்க கூடாது, நம்ம இதை செய்திருக்க கூடாது, இதை செய்யாம இருந்திருந்தா இது நமக்கு நடந்திருக்காது, சரி நம்ம இனி இது கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், நம்முடைய ஜீவியம் உருவாக்கப்பட்டுரும். கோராகு புத்திரர் மோசைக்கு விரோதமா எதிர்த்து பேசினாங்க. அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அழிச்சே போட்டுட்டாரு, சிட்சிக்கல அழிச்சிட்டாரு. பூமி பிளந்து மொத்த கூட்டம் என்ன செஞ்சுட்டாங்க, பூமிக்குள்ள போயிட்டாங்க. ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவோ தேவனுக்கு விரோதமாகவோ எதிர்த்து நிற்க கூடாது. தேவன் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. அப்சலோம பாத்தீங்கன்னா சொந்த தகப்பனுக்கு விரோதமா எழும்பினான். பாத்தீங்கன்னா அவன் எப்படி செத்தான், தகப்பன் வயசான காலத்துல வெறுங்காலா அழுதுட்டு ஓடி போறாரு. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பாருங்க. இந்த நாட்கள் அநேக பிள்ளைங்க இப்படிதான் இருக்காங்க. வயசான காலத்துல பெற்றோரை கவனிக்கிறது இல்ல, பெற்றோரை பார்க்கறது இல்ல, பெற்றோருடைய ஆஸ்தி அந்தஸ்து பணம் சொத்து அது மட்டும் வேணும், ஆனா பெற்றோர் வேண்டான்னு சொல்லி செயல்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் தேவன் சிட்சிக்க மாட்டாரு, அவங்களே அழிச்சிருவாங்க. அப்படி இந்த அப்சலோம் எப்படி அழிஞ்சான்னு பாத்தீங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் இல்லாம மரத்துல தொங்கிக்கிட்டே சாகுற ஒரு சூழ்நிலை, பரிதாபமான ஒரு அனுபவம். ஆமான பாத்தீங்கன்னா இவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாகிய மொர்தெகாய், அவனுக்கு விரோதமா எழும்புனது மட்டும் இல்ல, மொத்த யூத ஜனங்களையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்தான், மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம் செஞ்சான். அவன் செஞ்ச மரத்துல அவனே சாகுற ஒரு அனுபவம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புகிறவங்களே இசப்பா என்ன செய்வாங்க, அவங்க வெட்டுற குழியில அவங்களே விழுற அளவுக்கு என்ன செய்வாங்க, காரியத்தை தேவன் மாற பண்ணிடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா எகிப்துல இருக்காங்க, அவங்களுக்கு விரோதமா இந்த எகிப்திய ஜனங்கள் எழும்பும் போது அவங்களை விடுதலை ஆக்கல. 10 விதமான வாதினால வாதிச்சும் அந்த இஸ்ரவேல் ஜனமான திரும்பல. இப்ப செங்கடல்ல இவங்களை பின்தொடர்ந்து வாராங்க. இப்ப பார்த்தாங்க இவன் சிட்சித்தும் திருந்தல, இனி இவன் அழிஞ்சு போறதுக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடல், அந்த கடல் நடந்து வர்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஈஸியாவும் எகிப்தியனுக்கு அழிவுக்கு ஏதுவான ஒரு இடமாகவும் காணப்பட்டது. பாத்தீங்கன்னா தேவன் எவ்வளவு அரிதான விதத்துல தேவன் தம்முடைய சிட்சையை அனுப்பியிருக்காருன்னு பாருங்க. அப்படி தேவன் நமக்காக செய்கிற காரியங்கள், நமக்கு தர்ற சிட்சையானாலும் சரி, நமக்கு விரோதமா எழும்புகிறவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை ஆனாலும் சரி, அது ஒரு அரிதான காரியமா தான் காணப்படுகிறது. 7வதா பார்த்தோம்னா பரலோகமும் பரலோக வாசிகளின் அரிதான தன்மை. பரலோகத்துல இருக்கிற ஒரு தன்மை ஒரு வித்தியாசமானது, பரலோகத்துல இருக்கிற ஜனங்களுடைய தன்மையும் வித்தியாசமானதா தான் காணப்படுகிறது. 1 யோவான் 3:2 வாசிக்கும் போது வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா ஏசப்பா வெளிப்படும் போது நம்ம எப்படி இருப்போம் தெரியல, ஆனாலும் அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். பூமியில நம்ம ஏசப்பா போல் நம்ம உருவாக்கப்பட்டோமானால் ஏசப்பா வரும்போது நம்ம எப்படிதான் இருப்போம், ஏசப்பாவாகவே தான், ஏசப்பாவை போலவே தான் நம்மளும் என்ன செய்வோம் காணப்படும். அவருடைய அச்ச அடையாளங்களை நம்ம தரித்திருந்தால் அப்படியே தான் நம்ம என்ன செய்வோம், ஏசப்பா வரும்போது அவருடைய பார்வையில் நாமும் அப்படியே ஏசப்பா போலவே தான் நாமும் என்ன செய்வோம் காணப்படும். 1 கொரிந்தியர் 15 அந்த அதிகாரம் ஃபுல்லா வாசித்து பாத்தீங்கன்னா பரலோகத்துடைய காரியத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. வானவருடைய சாயலை அணிவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு. இப்ப நம்ம பூமியில நம்ம வாழ்றோம், நம்முடைய சரீரம் எல்லாம் பூமிக்குரிய ஒரு சரீரத்தின் அனுபவத்துலதான் காணப்படுகிறது. இப்ப நமக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு அழிவு இருக்கு. ஒரு நாள் செத்து போனா என்ன செய்வோம், மண்ணில புதைச்சிருவாங்க. அப்புறம் இந்த சரீரம் முழுசுமே அழிஞ்சு போயிடும். ஒரு நாள் இந்த சரீரம் செத்து போயிடும். ஆனா பாத்தீங்கன்னா அது வானவருக்குரிய மேனியை அடையும் போது அழிவு உள்ளதாகி இது அழியாமையை தரித்து கொள்ளும். பரலோகத்துல நமக்கு அழிவு கிடையாது. பூமியில சாவுக்குரிய இந்த சரீரம் பரலோகத்துல போய் சரீரமா இருக்காது, சாவாமை உள்ள ஒரு மகிமையான ஒரு சரீரம், ஒரு அவயவுடையவங்களா நம்ம காணப்படும். இந்த பூமியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு நம்ம சரீரத்துல, வியாதி பலவீனங்கள் சோர்வுகள் நம்ம சரீரத்துல காணப்படுது. ஆனா பரலோகத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல எந்த வியாதி
பலவீனங்கள் எதுவுமே இருக்காது. பலம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கும்போது நம்முடைய சரீரம் ஜென்ம சரீரம் உடையதா காணப்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாயல்ல இருக்கோம். ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அப்பாவை சாயல், அம்மாவுடைய சாயலை வெளிப்படுத்துறவங்களா நம்முடைய ரூபம் என்ன செய்யும் காணப்படும். ஆனா பரலோகத்தில் போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆவிக்குரிய சரீரம் உடையவர்களா இருப்போம். நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம், ஒன்னாவே இருப்போம். வயசானவங்க, சின்ன வயசுக்காரவங்க யாருமே அப்படி வித்தியாசமே பரலோகத்துல இருக்காரு. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு ஆரோக்கியமா இளமையா இருக்கிறது போல பரலோக ராஜ்யத்துல வானவருக்குரிய மேனி உடையவர்களா நம்ம என்ன செய்வோம் காணப்படுவோம். இந்த பூமியில நம்ம வாழ்ற வரைக்கும் தான் நம்முடைய சரீரத்தின் தன்மைகள் இப்படி இருக்கும். நம்ம இந்த பூமியை விட்டு கடந்து போகும்போது பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றப்படும் போது நம்முடைய எல்லாமே இந்த பூமியில அனுபவிச்ச வியாதி நமக்கு அங்க போய் நம்ம அனுபவிக்க வேண்டாம். இந்த பூமியில் நம்ம பட்ட கஷ்டம் நமக்கு அங்க போய் இருக்காது. இந்த பூமியில் நம்ம கண்ணீர் வடிச்ச அனுபவம் அங்க போய் நமக்கு இருக்காது. இந்த பூமியில் நம்ம பட்ட வேதனைகள், வருத்தங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எதுவுமே அங்க இருக்காது. அங்க கண்ணீர் யாவையும் நம்ம தேவன் நமக்கு துடைச்சிருவாங்க. ஆனந்த கண்ணீர் மாத்திரம்தான் நம்முடைய கண்ணுல இருந்து வடியும். ஆனா நரகவாசிகளை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ எல்லா கஷ்டத்தையும் நரகத்துல போய் என்ன செய்யணும் படணும். ஏன்னா இந்த ஐஸ்வர்யவானை குறிச்சு பாக்குறோம். அந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சானா பூமியில இருக்கும்போது நல்லா சம்பிரமமா வாழ்ந்தான். கீழே போன பிறகு பாத்தீங்கன்னா சரி அங்க அவ்வளோ நல்லா குடிச்சேனே, அவ்வளோ சாப்பிட்டனே, அவ்வளோ சந்தோஷமா இருந்தனே, இங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி வேதனை அவனுக்கு கூடவே வந்துச்சு. அது எதுவும் அவன் அனுபவிச்ச சந்தோஷம் எதுவும் அவன் கூட வரல. அவ்வளோ வேதனையா அவன் கூட வந்துச்சு. ஆனா அந்த பூமியில லாசரு பாருங்க அவ்வளோ வேதனை அனுபவிச்சான். பரலோகத்துக்கு போகும்போது அந்த வேதனை அவ்வளவுமே என்னது சந்தோஷமா மாற்றப்படும். அவனை விசாரிக்க ஆள் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, ஒரு மடக்கு தண்ணி குடிக்க ஆள் இல்ல. ஆனா பரலோகத்துல பாருங்க ஆபிரகாம் மடியில வச்சு தேற்றப்படுகிற ஒரு அனுபவம் லாசருக்கு கொடுக்கப்பட்டது. இங்க அந்த நரகம் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள ஒரு இடமா தான் காணப்பட்டது. பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோகத்துக்குரிய ஜனங்களாய் நம்ம பரலோக வாசிகளாய் நம்ம காணப்படுவோமானால் நமக்கும் ஒரு அழியாமை நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகிமையுள்ள ஒரு அனுபவம் நமக்கு வைக்கப்பட்டிருக்குது. பூமியில் நம்மளை யாரும் கனம் பண்ணல, என்ன மதிக்கல, என்ன பொருட்டா நினைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம். ஆனா பரலோகத்துக்கு போனா ஒரு மகிமையின் அனுபவம் நமக்கு நம்ம இந்த பூமியில எவ்வளவு பாடு அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமை பரலோகத்துல நமக்கு இருக்கும். நம்ம பலம் உள்ளவர்களா இருப்போம். ஏன்னா இங்க பூமியில என்னால் நடக்க முடியல, என்னால வேலை செய்ய முடியல, என்னால அந்த காரியத்தை செய்ய முடியல, என்னால் நல்லா அழகா பாட முடியல, என்னால இயேசுவை சத்தம் போட்டு துதிக்க முடியல, எனக்கு அப்படிப்பட்ட தொண்டை குரல் வளம் இல்லை அப்படிலாம் நம்ம நினைச்சா பரலோகத்துக்கு போனா யாரும் அறியாத புதுப்பாட்டை பாடுகிற ஒரு அனுபவம் பரலோகத்துல நமக்கு கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யம் என்பதே ஒரு அரிதான காரியம். அங்க பரலோகத்துல போன எல்லாமே புதுசா இருக்கும். ஒரு செகண்ட் நம்ம பார்த்து அடுத்த செகண்ட் நமக்கு இங்க இருக்காது. எல்லாமே புதுமையா பரலோகத்துல எல்லாமே புதுமையா மாறி 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 புதுமையாகவே காணப்படும். அங்க நம்ம இருக்கிற காலங்கள் நமக்கு போறதே தெரியும். பூமி இப்ப நம்ம சர்ச்சில் இவ்வளவு நேரம் இருப்போம். இப்ப எத்தனை பேர் நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு என்ன இந்த சிஸ்டர் இன்னும் முடிக்காம போட்டு அறுன்னு அறுத்துட்டு இருக்காங்க, இவ்வளவு போர் அடிக்க. ஆனா பரலோகத்துல போனா அந்த அனுபவம் இருக்காது. யுகமா வருஷங்களாய் காலங்களாய் நம்ம என்ன செய்வோமா எந்த போர் இல்லாம எல்லாமே புதுசான அனுபவம். நம்ம டூர் போனா எப்படி புதுசா ஒரு இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா ஆர்வமா இருக்குமா, பரலோகம் அதை விட சிறந்த இடம், அதை விட மேன்மையான இடம், அதை விட சந்தோஷமான இடம், அதை விட நமக்கு நல்ல பலன் தர ஆரோக்கியம் தர இடம். நம்ம விரும்புகிற நமக்கு அங்க நல்ல ஜீவ கனி, ஜீவ விருட்சம், ஜீவ தண்ணீர். இங்க நீச்சல் அடிக்கிறதுலன்னா பரலோகத்துல போய் நீந்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தண்ணியே நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். இந்த பூமியில நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். நமக்காக இயேசப்பா எனக்காக இந்த பூமியில என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பூமியில இயேசப்பா நமக்காக அநேக காரியங்களை செஞ்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலா பரலோகத்துல நமக்காக ஒரு மேன்மையான ராஜ்யத்தை 21 நூற்றாண்டுகளாய் கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுவே எவ்வளவு அரிதான காரியம். இன்னைக்கு நம்ம தியானித்தது போல தேவன் செஞ்ச அரிதான காரியங்கள். பேழையின் கதவு அடைக்கப்படுதல் ஒரு அரிதான காரியமாய் காணப்படுகிறது. தேவனுடைய அபிஷேகம் ஒரு அரிதான அபிஷேகம், ஆவியானவருடைய செயல் ஒரு அரிதான அனுபவமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை போஷிக்கிற விதம் அரிதானதாய் காணப்படுகிறது. தேவன் நமக்காக படுகிற யுத்தங்கள் அரிதானதாக காணப்படுது. தேவன் நம்மை உருவாக்குகிற விதம் அரிதாய் காணப்படுகிறது. தேவன் நம்மை சிட்சிக்கிற விதம், நம்முடைய சத்துருக்களை தண்டிக்கிற விதம் அரிதாய் காணப்படுகிறது. தேவன் நமக்காக கட்டி உண்டாக்குகிற பரலோக ராஜ்யமும் அந்த பரலோகத்தின் வாசிகளாய் நம்மை உருவாக்குகிறதும் அரிதான ஒரு தன்மையுடையதாய் காணப்படுகிறது. இந்த வசனத்தின்படி ஜீவித்து அந்த அரிதான பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இயேசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.